Hello everyone, good evening. Today is the last class of Units and Dimensions. Units and Dimensions chapter Units and Measurements chapter இன்னையோட நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ் கிளியராக பார்த்தோம். அகெயின் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லாஸ்ட் கிளாஸில் தெளிவாக பார்த்தோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் அனாலிசிஸ். அது என்னங்கிறது இன்றைக்கி பார்த்துட்டு இது ரிலேட்டடாக உள்ள எம்சிக்யூஸ் அண்ட் ஒரு சில காமன் எம்சிக்யூஸ் ஃப்ரம் தி சாப்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் லைக் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டிங் ஆஃப், இதெல்லாம் சம்மந்தப்பட்ட எம்சிக்யூஸ், டைமென்ஷன் அனாலிசிஸ் சம்மந்தப்பட்ட எம்சிக்யூஸுமே கூட நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இது நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறதுல எல்லாமே கலந்துருக்கும். லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், என்சிஆர்டி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வேரியஸ் புக்ஸாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா சும்மா அந்த கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ரொம்ப லோ லெவல் சில எம்சிக்யூஸுமே நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவ்வளோ ஈஸியாக தான் நீட் கொஷின்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் வித் கிளாரிட்டி. அஃப்கோர்ஸ் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தான். மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்கும். டஃப்பான கொஷின், ஈஸியான கொஷின் எல்லாமே நான் மிக்ஸ்அப் ஆகி தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக் படிச்சிட்டிங்க, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க, எல்லாம் படித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காரக்கூடாது. நீங்கள் உங்கள் பங்குக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் என்ன பேக்கேஜ் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து அந்த கொஷின்ஸ், இந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை இன்றைக்கி கிடைச்ச நாலேஜை வச்சு என்னால் அந்த கொஷின்ஸை டேக்கிள் பண்ண முடியுதா, இல்லை நான் இன்னும் எங்கேயாவது லேக் ஆகிறேன்னா, அது எல்லாமே நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எஸ் ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? கேன் யூ ஹியர் மீ? இஸ் எவ்ரிதிங் கிளியர்? என்னோட வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஷால் வி ஸ்டார்ட் நவ்? சரி, எரர் அனாலிசிஸ். எரர் அனாலிசிஸ்னால் என்ன? எரர் அனாலிசிஸ்னால் என்னப்பா? வாட் இஸ் எரர் அனாலிசிஸ்? எதுக்காக நம்ம எரர் அனாலிசிஸ் படிக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆஃப்டர் திஸ் செஷன் ஹவு மெனி செஷன்ஸ் டேக்கன் ஃபார் திஸ் லெசன் மேம்? ஆஃப்டர் திஸ் செஷன்னா இதோட முடிஞ்சதுப்பா. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு செஷன்லாம் போக மாட்டோம். மோஸ்ட் ப்ராபப்ளி ஐ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் சாப்டர். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஐ கெஸ் 2 செஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன் எடுத்திருக்கேன். டைமென்ஷன் அனாலிசிஸ் இன் ஒன் அண்ட் திஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டிங் ஆஃப், இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். டைமென்ஷன் அனாலிசிஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டிங் ஆஃப் தனியாக பார்த்தோம். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எரர் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். இதோடு இந்த யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம். ஜென்ரலி வாட் எக்ஸ்பெரிமெண்ட் வி டூ must contain error, so we should extend of error that we might make in that yes very good. இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இந்த பிக்சரில் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மேம் ஒரு டேபிளுடைய லெங்க் என்னென்னு மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஓகேயா? மேம்க்கு நல்லா தெரியும், அவங்க ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனியில் தான் செஞ்சு வாங்கியிருக்காங்க, ஸ்கூல் அத்தாரிட்டியில் இருந்து. என்னென்னா எல்லா பெஞ்சுமே, அங்கே இருக்கிற எல்லா டேபிளுமே 100 சென்டிமீட்டர் லெங்த்தில் தான் இருக்குது. ஓகேயா? ஸ்டூடெண்ட் 1 என்ன பண்ணுறாங்க, சின்ஸ் தே டோன்ட் நோ அபவுட் திஸ் 100 சென்டிமீட்டர்னு தெரியாது இல்லையா? அவர் ஒரு வானோட்டான ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேபிளை மெஷர் பண்ணுறாரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவரோட ஸ்கேல் சரியில்லை. ஸ்கேலில் 0 ஆல்ரெடி ரொம்ப இதாகிடுச்சு. மல்டிபிள் யூசேஜில் அந்த சைடில் நமக்கு என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக பிளண்ட் ஆகிட்டே வரும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு. வானோட்டான ஸ்கேலுங்கிறதுனால இவர் மெஷர் பண்ணும்போது இவருக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த 0 மார்க் டேமேஜ் ஆனதுனால அவர் கொஞ்சம் தள்ளி ஏதோ வைக்கிறாரு. மெஷர் பண்ணும்போது அவருக்கு 101 சென்டிமீட்டர் கிடைக்கிது. ஸ்டூடெண்ட் 1க்கு என்ன மெஷர்மெண்ட் கிடைக்கிது? 101 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. அகெயின் இன்னொரு பையன் வரான். அவனுக்கு மொதல் ஸ்டூடெண்ட் என்ன மெஷர் பண்ணாலும் தெரியாது. இவனோட ஸ்கேல் எடுத்துகிட்டு வரான். இந்த பையன் என்னென்னா, அவன் வச்சுருக்கிறது ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல்.
ஸோ வச்சு எடுத்து மெஷர் பண்ணுறோம். அப்படி வச்சு எடுக்கும்போது ப்ராப்பராக கரெக்டாக எக்ஸாக்ட்லி அந்த 30 முடிகிற இடத்துல அகெயின் 0 வைக்கணும் இல்லையா? அவன் சரியாக வைக்காமல் விட்டுடுறான். அவனுக்கு வந்து 99 சென்டிமீட்டர் தான் கிடைக்கிது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1க்கு வந்து 101 சென்டிமீட்டர் கிடைக்குதா? ஸ்டூடெண்ட் 1 வந்து அவர் கிடச்சிருக்கிற எரர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி வி சே எரர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. அப்போது இங்கே ட்ரூ வேல்யூங்கிறது எனக்கு தெரியும் 100ன்னு, இவர் மெஷர் பண்ணியிருக்கிறது 101. ஸோ -1 சென்டிமீட்டர்னு அவருக்கு வந்து என்ன கிடைக்குது? ஹி கெட்ஸ் அ நெகட்டிவ் எரர் ஆஃப் -1 சென்டிமீட்டர் அவருக்கு கிடைக்குது. வேறஸ் ஸ்டூடெண்ட் 2 இருக்கார் இல்லையா, அவருக்கும் எரர் கிடைக்குது. ஸோ அவருக்கு கிடைச்ச எரர் அகெயின் அதே ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஸோ ட்ரூ வேல்யூ வந்து எனக்கு தெரியும் 100, மெஷர்ட் வேல்யூ வந்து 99. ஸோ இங்கே 1 சென்டிமீட்டர்னு அவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு பாசிட்டிவ் எரர் கிடைக்குது. 1 சென்டிமீட்டர்னு என்ன கிடைக்குது? ஒரு பாசிட்டிவ் எரர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ எரர் வந்து 2 டைப்ஸாக கிடைக்கலாம். ஐதர் மெஷர்டு ட்ரூ வேல்யூவை விட நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ அதிகமாகலாம், அல்லது ட்ரூ வேல்யூவை விட மெஷர் பண்ணுற வேல்யூ கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. லைக் ரேண்டம் எரர், பேரலாக்ஸ் எரர்னு ஜென்ரலி ஸ்பீக்கிங்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு சொல்லுவாங்க. வென் யூ யூஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து அலைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து என்னது இனிஷியல் மெஷர்மெண்ட், இனிஷியலி நம்ம டியூனிங் பண்ணோம், அது ப்ராப்பராக பண்ணலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எரராக இருக்கும். இல்லை அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ கான்ட்ராக்ஷன் எரர், எக்ஸ்பான்ஷன் எரர்னு நம்ம எரர்ஸ்ன்னு ஜென்ரல் டேர்மாக சொல்லணும்னா நிறைய எரர்ஸ் இருக்குது. பட் நமக்கு ஃபிசிக்ஸில் தேட் டூ இன் மெஷர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எரர்ஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த மாதிரி நமக்கு ஆக்சுவல் வேல்யூவில் இருந்து என்ன வேரியேஷன், எக்ஸ்டெண்ட் ஆஃப் எரர்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தீங்க. வெரி குட். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளோட எரர் இருக்குது, பாசிட்டிவாக எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, இல்லை நெகட்டிவாக எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது, ஆக்சுவல்லேருந்து எவ்வளோ வேரி ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த எரர் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன சொன்னேன், ஜென்ரலி எரர் இஸ் ஈக்குவல் டு என்ன? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ இல்லைங்களா? ஸோ இப்போது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் நான் ஐ வில் டேக் அ மெஷர்ட் வேல்யூ. நான் வந்து ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறேன். அண்ட் அகெயின் எனக்கு தெரியுது சம் எரர் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த எரரையும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் மெஷர் பண்ணுறேன், அகெயின் அதை வச்சு நான் ஒரு எரரையும் கண்டுபிடிக்கிறேன். இப்போது ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஆக்சுவல் வேல்யூவை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஹவு டு ரெப்ரசன்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவல் வேல்யூவை நம்ம எப்படி எழுதணும்? என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நான் கண்டுபிடிச்ச அந்த மெஷர்ட் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் தி எரர். ஏன்னா ஐதர் இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் எரராக மாறலாம், இல்லைன்னா இந்த வேல்யூ வந்து மைனஸ் எரராக மாறலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்து அதே எக்ஸாம்பிளே வச்சுக்கோமே. ஸோ ஒருத்தனுக்கு வந்து என்ன ஆச்சு, 101 ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, 99 ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூலையும் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே எரர் வந்து என்னன்னு சொன்னோம், ஐதர் +1 இருக்கலாம், இல்லைன்னா -1 இருக்கலாம்னு சொன்னோமா? அப்போது என்னோட வேல்யூவை நான் எப்படி எழுதணும்? வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மெஷர்ட் வேல்யூ 99 ப்ளஸ் ஆர் -1, அப்படி இல்லைன்னா 101 ப்ளஸ் ஆர் -1. என்னோடய வேல்யூ என்ன? 100. அப்போ 99 எடுத்த பையனுக்கு என்ன ஆகிடுச்சோம், +1 போட்டால் தான் அந்த ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். 101 எடுத்த பையனுக்கு என்ன இருக்கும், -1 போட்டால் தான் அந்த ஆக்சுவல் வேல்யூ கிடைக்கும். ஓகேயா? ஸோ எப்போவுமே உங்கள் கையில் ஒரு மெஷர்ட் வேல்யூ இருக்குது அண்ட் ஒரு பர்டிகுலர் எரர் வரலாம் அப்படின்னு ஒரு எரர் வேல்யூவும் இருக்குது அப்படின்னா, யூ ஷுட் ரைட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மெஷர்ட் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ. ஓகேங்களா? எரர் இந்த மெஷர்மெண்ட். கிளியர்? இது வரைக்கும் கிளியர் தானே? எனி டவுட்ஸ்? ஸோ அப்படி பார்க்கும்போது சி, இப்போ if the length of a rod is 5 meter measured with a scale of least count 0.1 meter, find the true length. லீஸ்ட் கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து வேர்னியர் கலிப்பர் வச்சு மெஷர் பண்ணிப்பாங்களா, ஸ்க்ரூ கேஜ் வச்சு மெஷர் பண்ணிப்பாங்களான்னு அப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் போக வேண்டாம். எரர்ஸ் பற்றி பேசுகிற ப்ராப்ளம்லேயும் சம்டைம்ஸ் இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் எரர். லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை, லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு யுவர் எரர். எரர். ஓகேங்களா? அப்போது எனக்கு என்ன தெரியும், ட்ரூ லெங்க் தான் கேட்டிருக்காங்க. ட்ரூ லெங்க் இஸ் ஈக்குவல் டு மெஷர்ட் லெங்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், எனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் லீஸ்ட் கவுண்ட். ஸோ
எரர் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கவுண்ட்னாலும் அதுவும் எரர் தான். ஓகேங்களா? Yes, of course we can take multiple reading and find the average value. That I will explain. Yeah, upcoming நான் சொல்ல போறேன். இன்னொரு 2 or 3 slides-ல அதுவுமே I will explain you. ஓகேங்களா? Yeah, just step by step சொல்லி கொடுக்கிறேன். For if beginners are listening to this video, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாதானே they will find it useful. So that's why நான் ரொம்ப பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் இது பண்ண போகிறோம். யா மேம், Jan session 1 attempted JE. They asked questions about least count, ma'am, and I missed it, ma'am. Oh my god. Oh, sorry for that. Yeah, okay. Yes, நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அஃப்கோர்ஸ் செஷன் 2 அப்ளை பண்ணிட்டீங்களா? செஷன் 2க்கு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு தெரியுங்களா அப்ளிகேஷனுக்கு? Even though you have attempted the session 1, we advise you to go for session 2 too, because best of 2 தானே நம்ம எடுக்க போகிறாங்க. ஸோ யா, செஷன் 2 மட்டும் பண்ணுங்கள். அண்ட் அங்கே லீஸ்ட் கவுண்ட் கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, யா. சரி, ஸோ லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் யுவர் எரர்னு சொல்லிட்டேன். ஸோ ட்ரூ லெங்க் இஸ் ஈக்குவல் டு என்ன? மெஷர்ட் லெங்க் ப்ளஸ் மைனஸ் எரர். அப்போது இந்த இடத்துல எனக்கு ட்ரூ லெங்க் என்னது? மெஷர்ட் லெங்க் என்ன? 5 மீட்டர் மெஷர்ட் வித் அ ஸ்கேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 5 மீட்டருங்கிறது என்னது? என்னோட மெஷர்ட் வேல்யூ. 5 மீட்டர் தான் என்னது? என்னோட மெஷர்ட் லெங்க். ஸோ 5 மீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் லீஸ்ட் கவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 மீட்டர். ஓகேயா? 0.1 மீட்டர். ஓகேப்பா, ஓகே. யா. ஸோ அப்போது 5 மீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 மீட்டருங்கிறது தான் வந்து என்னது? இது தேவையில்லை. இது என்னது? என்னுடைய இந்த இடத்துல என்னுடைய ட்ரூ லெங்க். ஸோ ஐதர் அது வந்து என்ன இருக்கலாம்? 5.1 மீட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4.9 மீட்டராக இருக்கலாம். 5.1 மீட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 4.9 மீட்டராக இருக்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் என்னுடைய ட்ரூ லெங்க்தாக இருக்க போகுது இந்த கேஸில். கிளியர்? அப்போ லீஸ்ட் கவுண்ட்னா என்னென்னா அதுவும் எரர் தான். லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் அன் எரர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த எரர் கம்ப்யூட்டேஷனை வந்து 3 டைப்ஸாக நம்ம கம்ப்யூட் பண்ணுவோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னு 1 by 1 பார்த்துடலாம். அண்ட் ஒரே ப்ராப்ளமில் கண்டினியூஸாக எல்லாமே கேட்டால் அப்படி அதை எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ், வெரி குட். ஸோ அப்சல்யூட் எரர். ஸோ அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜென்ரலாக நான் எரர்னு சொன்னேன் இல்லையா? ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூன்னு. அப்சல்யூட் எரர்னா அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேயா? இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்ட் வேல்யூ. இட் இஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் true value and measured value. And absolute error வச்சு பார்க்கும்போது, for example, if absolute error வந்து நான் delta x அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்களேன், என்னோட true value வந்து xt, measured value வந்து xm. நான் எப்போவுமே I should write these within the mod sign. I should write these within the mod sign. ஓகேங்களா? எப்போயுமே நம்ம எரரை வந்து என்ன பண்ணுவோம்னா, ஐதர் இட் மே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நம்ம எரர்னு கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு வேல்யூ அப்படின்னு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் அகைன் என்ன தான் பண்ண போகிறீங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு தான் உங்களோட கொஸ்டினில் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் மாட் சைன்குள்ளேயே நீங்கள் போட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்சல்யூட் எரருக்கான ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா வந்து இது தான். del x is equal to mod of xt minus xm. கிளியர்? சரி, அப்போது இஃப் சப்போஸ் நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து மெஷர் பண்ணுறேன்னு வைங்க. Let me take something like this. ஸோ இதனுடைய லெங்க்த்தை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். இதனுடைய லெங்க்த்தை நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு xt வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 mm கிடைக்குது. ஓகேங்களா? xm வந்து என்ன கிடைக்குதுன்னா 1 mm கிடைக்குது. அப்போது xm நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? மெஷர் வேல்யூ ரொம்ப 1ன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும் இல்லையா? ஓகே, லெட்ஸ் சே 3.5. யா, 3.5 mm கிடைக்குது. அப்போ வாட் இஸ் த அப்சல்யூட் எரர் ஹியர்? அப்சல்யூட் எரர் del x is equal to என்ன சொல்லியிருந்தேன்? xt minus xm. ஸோ 4 minus 3.5, 0.5 mm.
இதுவே again மறுபடியும் I am measuring another thing. இதனுடைய மெஷர்மெண்ட் நான் எடுக்க போகிறேன். ஹியர் எனக்கு வந்து xt வந்து 3.2 mm கிடைக்குது, xm வந்து 3.8 mm கிடைக்குது. அப்போ இங்கே அப்சல்யூட் எரர் என்ன? அப்சல்யூட் எரர் del x is equal to mod of xt minus xm. அப்போ இங்கேயும் எனக்கு என்ன தான் கிடைக்கும்னா 3.2 minus 3.8, பட் நான் மாடுக்குள்ளே போடுறேன் இல்லையா? ஸோ எரர் வந்து என்னங்கிறத நான் பாசிட்டிவில் தான் எழுதணும். 0.6 ஓகேங்களா? இங்கே நான் 0.5 mm போட்ட மாதிரி இங்கே நான் என்ன தான் போடுறேன்? பாசிட்டிவில் தான் போடுறேன், 0.6 mm. கிளியர்? ஸோ ஐதர் உங்களோட ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர் வேல்யூவில் எது வேணாலும் ஹையராக இருக்கலாம். அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கும் போது டோன்ட் ஃபர்கெட் டு புட் தி மாட் சைன். கிளியர்? சரி, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னென்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு ராட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து கன்சிடர் திஸ் அஸ் அ ராட் அண்ட் திஸ் அஸ் அ ரிவர். ஓகேயா? ஸோ இது ஒரு ராடுன்னு எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் நான் காமிச்சிருக்கிறது ஒரு ரிவர்னு எடுத்துக்கோங்க. இந்த ராடுக்கு எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா, என்னோட ட்ரூ length of the rod is 4 cm. ஓகேயா? and absolute error of the rod is 1 cm. absolute error in my measurement is 1 cm. ஓகேங்களா? இங்கே true length of the river is say for example 596 kilometers. Okay, true length of the river is 596 kilometers and absolute error of the absolute error of the measurement of the length is 1 kilometer. இப்போ in which case the error will be large? rod or river? எங்கே நமக்கு அதிகமான எரர் கிடச்சிருக்கு? நான் வந்து 2 சினாரியா சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து மெஷரிங் த லெங்த் ஆஃப் அ ராட், இன்னொன்று வந்து மெஷரிங் த லெங்த் ஆஃப் அ ரிவர். ஓகேயா? ஓகே, 596 கூட வேணும், நம்ம கொஞ்சம் சின்ன ரிவராகவே போவோம், 59 கிலோமீட்டர்னு வச்சுக்கோமே. சரியா? ஸோ இப்போது 59 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு ரிவருக்கு அதோட லெங்த்தை மெஷர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ எரர் கிடச்சிருக்கு? 1 கிலோமீட்டர் எரர் கிடச்சிருக்கு. 4 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த சின்ன ராட் பீஸில் அதோட லெங்த்தை நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ எரர் கிடச்சிருக்கு? 1 சென்டிமீட்டர் எரர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 2 சினாரியோவில் எங்கே எனக்கு பெரிய எரர் நடந்திருக்கு? வேர் த எரர் இஸ் லார்ஜ், ராடா ரிவரா? சொல்லுங்கள். ராடா ரிவரா? எந்த இடத்துல எனக்கு எரர் ரொம்ப பெரிய எரர் நடந்திருக்கு? அஃப்கோர்ஸ் ரிவர். கரெக்டா? ஏன் அப்படின்னு சொல்லியாச்சு. அஃப்கோர்ஸ் ராடு. கரெக்டா? ஏன் ராடு? ஏன்னா நான் மெஷர் பண்ணதே வெறும் 4 சென்டிமீட்டர் தான், அதுலேயும் 1 சென்டிமீட்டர் தப்பாக மெஷர் பண்ணி வச்சா அது பிளண்டர் மிஸ்டேக் இல்லையா? 59 கிலோமீட்டருங்கிறது வந்து நம்ம ரொம்ப தூரம் போய் மெஷர் பண்ணுறோம், அதில் 1 கிலோமீட்டர் முன்ன பின்ன ஆகுதுங்கிறது அதுவும் எரர் தானாலும் இங்கே நடந்திருக்குது பிளண்டர் எரர். ராடோட மெஷர்மெண்ட்டில் வெறும் 4 சென்டிமீட்டர், ஒரு விரல் அளவுக்கு தான் இருக்குது, அதில் கூட நீங்கள் 1 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எரர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் எரர் இஸ் ஹையர் இல்லைங்களா? ஸோ அப்போது இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரிலேட்டிவ் எரர் is nothing but how big the error is. ஸோ எவ்வளோ பெரிய தப்பு நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தங்களை பார்த்து இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டடா அப்படின்போம். சிலர் பண்ண மிஸ்டேக் என்ன சொல்லுவோம்,
இது சின்ன மிஸ்டேக் தான், ஒன்றும் கவலைப்படாது அப்படி சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அது பண்ண தப்பு பெருசாக சின்னதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் என்னது ரிலேட்டிவ் எரர். சரிங்களா? இப்போ புரியுதா கான்செப்ட்? ஏன் இந்த மாதிரி இத்தனை எரர் வச்சு நம்மளை சாவடிக்கிறாங்க தெரியுதா? ஸோ எஸ், ஸோ ரிலேட்டிவ் எரர். அப்போது ரிலேட்டிவ் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்சல்யூட் எரர். அவங்கள ட்ரூ வேல்யூவால் டிவைட் பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் எரர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் அப்சல்யூட் எரர் divided by true value. Absolute error divided by true value. இதுதான் ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? கிளியர்? சரி, அப்போ இது போக மூணாவதாக ஒருத்தவங்களை பார்த்தோமா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர்னா என்னென்னா, ரிலேட்டிவ் எரரையே நம்ம பர்சன்டேஜ் டேர்மில் சொன்னோம்னா அதுதான் பர்சன்டேஜ் எரர். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்னது, பர்சன்டேஜில் நம்ம பேச போகிறோம். பர்சன்டேஜ் நம்ம எப்படி பேசுவோம், பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு, பர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரருக்கு என்ன சொன்னோம், அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூன்னு சொன்னோமா, இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் கிடச்சிரும். இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் கிடச்சிரும். ஓகே, அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ நான் என்ன சொன்னேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிவரே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? ரிவரோட லெங்க் என்னன்னு சொன்னேன், 59 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொன்னேன். அந்த இடத்துல வரக்கூடிய எரர் அப்சல்யூட் எரர் என்னன்னு சொன்னேன், 1 கிலோமீட்டர்னு சொன்னேன். அப்போது இங்கே ரிலேட்டிவ் எரர் எவ்வளவா இருக்கும், ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ. கரெக்டா? அப்போது 1/59. இது வந்து என்னது, ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் எரர்னா என்னது, ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. அப்போது 1/59 இன்டூ 100, தட் இஸ் 100/59. இதுதான் வந்து என்னது, ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர். ஓகேங்களா? இதுவே நான் அந்த ராடுக்கு எரர் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க. ராடோட சினாரியோ என்ன, ராடோட சினாரியோ, ராடுக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வந்து என்னது, ட்ரூ வேல்யூ 4 சென்டிமீட்டர். எனக்கு கிடச்சிருக்கிற எரர் வந்து என்னது, 1 சென்டிமீட்டர். அப்போ அதில் ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 1/4. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், 1/4 இன்டூ 100, தட் இஸ் 50%. சாரி 25%. 25%. 100/4 இல்லையா, 25%. அப்போ 100 டிவைட் பை 59 என்ன, அதோட வேல்யூ என்ன, 100 டிவைட் பை 59 வேல்யூ என்ன, 100 டிவைட் பை 59 வேல்யூ என்ன, ஆல்மோஸ்ட் 1.69 ஆர் 1.7%. அப்போ இதுலேருந்து தெரியுதா எந்த எரர் வந்து ரொம்ப பெருசாக நடந்திருக்குதுன்னு தெரியுதா? எங்கே பெரிய எரர் நடந்திருக்குது, ராடோட மெஷர்மெண்ட்டில் தான் பெரிய எரர் நடந்திருக்குது. 25% எரர் நடந்திருக்குது. ராடோட மெஷர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய தப்பு யார் பண்ணியிருக்காங்கன்னா, ராடை மெஷர் பண்ணவங்க பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஸோ நம்ம ரிலேட்டிவ் எரரும் பர்சன்டேஜ் எரரையும் வச்சு எங்கே பெரிய எரர் அக்கர் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் அந்த எரர் வந்து எவ்வளோ பெரிய எரர் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அப்சல்யூட் எரரில் ஜஸ்ட் இதுதான் எரர் அப்படின்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேயா? சரி, இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்க, நிறைய வேல்யூஸ், சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் ரீடிங் இருக்குது, அதோடைய ஃபைனல் ஆவரேஜ் என்ன அப்படிங்கிற அந்த அக்யூரேட் வேல்யூவை நோக்கி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் சினாரியோ ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் சினாரியோ. ஸோ ஸ்டெப் சினாரியோன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 என்ன பண்ணுங்கள், அதோடைய ட்ரூ வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கு நான் இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். வெயிட். எஸ், ட்ரூ வேல்யூ உங்களுக்கு இப்போ கொஸ்டினில் நம்ம பார்த்த சினாரியோவில் நான் என்ன சொன்னேன்,
ராடோட ஃபஸ்ட்டு டேபிள் மெஷர் பண்ணுறதுல சொன்னேன். அந்த மேமுக்கு தெரியும் அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா டேபிளுமே வந்து 100 சென்டிமீட்டர் லெங்க் தான் அப்படின்ட்டு. ஸோ ட்ரூ வேல்யூ என்னன்னு அந்த கேஸில் நமக்கு தெரிஞ்சிருந்தது. ட்ரூ வேல்யூ தெரிஞ்சிருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுடைய கொஷினில் ட்ரூ வேல்யூ மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, நிறைய ரீடிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரீடிங்க்கெல்லாம் ஆவரேஜ் எடுங்க. ஆவரேஜ் வேல்யூவை ட்ரூ வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். ஆவரேஜ் வேல்யூவை ட்ரூ வேல்யூவாக கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ இஃப் ட்ரூ வேல்யூ இஸ் நாட் மென்ஷன், take average value as true value. So true value is nothing but your average reading. Average reading. Average என்னது? Average reading. அப்போ average reading எப்படி கண்டுபிடிக்கணும்? Average reading can be found out by என்னது? taking the mean. ஸோ நமக்கு எத்தனை ரீடிங், n நம்பர் ஆஃப் ரீடிங் இருக்குன்னா R1, R2, R3 அந்த n நம்பர் ஆஃப் ரீடிங்ஸுக்கும் டிவைட் பை n போட்டு மீன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரீடிங் கிடச்சிடும். ஆவரேஜ் ரீடிங் கிடச்சிடும். இந்த ஆவரேஜ் ரீடிங்கை ட்ரூ வேல்யூவாக வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வித் அ சீரீஸ் ஆஃப் ரீடிங்ஸ். நிறைய ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் ரீடிங், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவ்வளோ ரீடிங் இருந்துச்சு. அதில் ரீடிங் நம்பர் 1ல் இவ்வளோ எரர் வந்துச்சு, 2ல் இவ்வளோ எரர் வந்துச்சு, 3ல் இவ்வளோ எரர் வந்துச்சுன்னு ஒரு 6 ரீடிங் 6 எரர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபைனலி எனக்கு ப்ரிட்டி அக்யூரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரீடிங் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரூ வேல்யூ என்னன்னு அந்த கொஷினில் மென்ஷன் பண்ணல. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அதோட ஆவரேஜ் எடுத்து அதுதான் என்னுடைய ட்ரூ வேல்யூ அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிடணும். ஓகே? அப்போ ஸ்டெப் ஒன் என்ன? டேக்கிங் தி ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் தி ரீடிங் ஆவரேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய ட்ரூ வேல்யூ. ஓகேயா? ஆவரேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் அந்த R1, R2, R3 அது எல்லாம் எத்தனை n நம்பர் ஆஃப் ரீடிங் இருக்குன்னா அப் டு Rn டிவைட் பை என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் n போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆவரேஜ்க்கு வந்துடும். இந்த ஆவரேஜ் வேல்யூவை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், என்னுடைய ட்ரூ வேல்யூவாக எடுத்துக்க போகிறேன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கும். அப்சல்யூட் எரர் அப்போ என்ன ஆகும்? நிறைய ரீடிங் இருக்கும்போது நிறைய அப்சல்யூட் எரர்ஸ் வரும். ஒவ்வொரு ரீடிங்க்கும் ஒரு அப்சல்யூட் எரர் இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்சல்யூட் எரர்னா என்னன்னு சொன்னோம்? ட்ரூ வேல்யூக்கும் மெஷர் வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டோம். மெஷர் வேல்யூ தான் என்னது? அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்குற அந்த R1, R2, R3 எல்லாம். ட்ரூ வேல்யூ என்னது? தெரியாது. அதை தான் நான் இப்போ ஆவரேஜ் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ வந்து ஆவரேஜ் தான் என்னுடைய ட்ரூ வேல்யூ. ஓகேங்களா? ஸோ வில் மோர் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் வில் கிவ் மோர் அக்யூரசி. ரீடிங் ஜாஸ்தியாக இருக்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒரே ஒரு ரீடிங், இப்போது நான் வந்து அந்த 59 கிலோமீட்டர் ரிவரை நான் வந்துட்டு 1 கிலோமீட்டர் லேக் ஆகி 48 கிலோமீட்டர் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் 1 கிலோமீட்டர் 58 கிலோமீட்டர் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் 59 கிலோமீட்டர் ரிவரை ஒரு 10 பேர் மெஷர் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு 58, ஒருத்தருக்கு 58.2, ஒருத்தருக்கு 58.8, ஒருத்தருக்கு 58.7, ஒருத்தருக்கு 58.95 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. இல்லை 59.2 இந்த மாதிரி வேல்யூஸ் வரும்போது நம்ம அதுலேருந்து ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வரும்போது ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக நம்ம போக முடியும். பொதுவாக 58னா பெரிய வேரியேஷன், 59 எங்கே இருக்குது, 58 இருக்குது, 1 கிலோமீட்டர் வேரியேஷன் இருக்குது. அதுவே ஒரு 10 ரீடிங் நமக்கு கிடைக்கும் போது நம்ம இன்னும் கிளாரிட்டிக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா? எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் ஆஃப் 3, ஆவரேஜ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா? எதுக்காக அப்படி வைக்கிறாங்க? ஸோ தட் வி வில் மூவ் ஆன் டுவர்ட்ஸ் அக்யூரசி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே அப்சல்யூட் எரர்னா என்னது? ட்ரூ வேல்யூக்கும் மெஷர் வேல்யூக்குமான டிஃப்ரென்ஸ். மெஷர் வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க R1, R2, R3ன்னு. ட்ரூ வேல்யூ தெரியாது, அதுக்கு நான் ஆவரேஜை கண்டுபிடிச்சி அதை தான் நான் ட்ரூ வேல்யூவாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்போ அதுலேருந்து எரர் 1, எரர் 2, எரர் 3ன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்சல்யூட் எரர்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இதுதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1 என்ன? ஆவரேஜை எடுத்து ட்ரூ வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸ்டெப் 2 என்ன? அப்சல்யூட் எரர் ஒவ்வொரு வேல்யூவுக்கும் இந்த ட்ரூ வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் என்ன, எல்லாத்துக்கும் மாடு போட்டிருக்கேன் பாருங்கள். எப்பயுமே பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணோம் அப்சல்யூட் எரர். ஸோ எல்லா அப்சல்யூட் எரர்ஸையும் கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய ஸ்டெப் 2. கிளியரா? ஸ்டெப் 2. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் 3 என்னன்னா, அப்போ நிறைய அப்சல்யூட் எரர் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அந்த எரர்ஸுக்கான ஒரு ஆவரேஜை கண்டுபிடிங்க. டெல் ஆறுங்கிறது என்னோட எரர்னா அந்த டெல் ஆறுக்கான ஆவரேஜ் மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறது தான் என்னதுன்னா என்னோட ஸ்டெப் 3. ஸோ மீன் அப்சல்யூட் எரர் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலி யூ கேன் ரைட் த ஃபைனல் ரீடிங் as என்னுடைய மீன் ரீடிங் தட் இஸ் ட்ரூ வேல்யூ ஆர் ஆவரேஜ். என்னோட மீன் ரீடிங்னா என்னன்னு சொல்லுவேன், ட்ரூ வேல்யூ, அதான் ஆர் ஆவரேஜ்னு சொல்லுவேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் மீன் எரர், அது என்னது, என்னோட மீன் அப்சல்யூட் எரர் டெல் ஆர் ஆவரேஜ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ரீடிங் கிடச்சிடும். ஓகேங்களா? இதில் இன்கேஸ் உங்களை வந்து மறுபடியும்
ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிங்க, இல்லை பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரிலேட்டிவ் எரர் முதல்ல பாருங்கள். ரிலேட்டிவ் எரர்னா என்னது? எனக்கு என்ன தெரியும், இங்கே கிடச்ச என்னுடைய மீன் அப்சல்யூட் எரர் என்ன, டெல்ஆர் ஆவரேஜ். அதை என்னுடைய ட்ரூ வேல்யூவான ஆர் ஆவரேஜால் நான் வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துடும், ரிலேட்டிவ் எரர் கிடச்சிடும். ரிலேட்டிவ் எரர் கிடச்சிடும். நம்ம அங்கே என்ன சொன்னோம், அப்சல்யூட் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூன்னு சொன்னோம், ரிலேட்டிவ் எரருக்கான டெஃபினிஷன். ஸோ இந்த இடத்துல என்னோட அப்சல்யூட் எரர்ங்கிறது என்னது, என்னோட மெயின் அப்சல்யூட் எரர். ட்ரூ வேல்யூங்கிறது என்னது, ஆர் ஆவரேஜ். ஸோ அப்சல்யூட் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூ தான் இங்கேயும் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் டெல் ஆர் ஆவரேஜ் டிவைட் பை ஆர் ஆவரேஜ் போட்டிங்கன்னா ரிலேட்டிவ் எரர் என்னென்னு கிடச்சிடும். பர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும், இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் எரர் கிடச்சிடும். சிம்பிள். இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் எரர் என்னென்னு கிடைக்க போகுது. கிளியரா? இந்த ஒரு ஸ்லைடு, இதுதான் உங்கள் எரர் அனாலிசிஸ்க்கான ஃப்ளாஷ் கார்டு. இந்த ஒரு ஸ்லைடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் உங்கள் பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக சொன்னது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் சின்ன சின்ன நியூவன்சஸ் தான். பட் இதுதான் எரர் அனாலிசிஸுடைய சாராம்சம். இந்த ஒரு ஸ்லைடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ரீடிங் இருக்கக்கூடிய எந்த கொஷின் வந்தாலும் உங்களால் சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட முடியும். கரெக்டான ஆன்சரும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கிளியர்? அண்ட் மல்டிபிள் ரீடிங் இல்லைனா கூட வெறுமனே ட்ரூ வேல்யூனா என்ன, ரிலேட்டிவ் எரர்னா என்ன, பர்சன்டேஜ் எரர்னா என்ன, எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடுது. ரைட்? ஷால் வி மூவ் ஆன்? ஷால் வி மூவ் ஆன்? ஸோ நெக்ஸ்ட், ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். இது இன்னொரு முக்கியமான விஷயம். ரிலேட்டிவ் எரர் கன்ஃபியூஸ் ஆகுதா? யா, that's why I told you. இந்த 2 ரிலேட்டிவ் எரருக்காக தான் இந்த எக்ஸாம்பிளே. ஓகேங்களா? ஸோ எல்லாமே எரர் தான், தப்பு தான். அதில் எது சின்ன தப்பு எது பெரிய தப்புன்னு தெரியாதுல்ல, அதுதான் ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ ரிலேட்டிவ் எரர்னா என்னென்னா, என்னோட ட்ரூ வேல்யூலேருந்து இந்த நான் கண்டுபிடிச்ச இந்த எரர், நான் விட்ட இந்த எரர் வந்து எவ்வளோ பெருசு அல்லது எவ்வளோ சின்னது, ஹவு பிக் இட் இஸ் ஆர் ஹவு ஸ்மால் இட் இஸ், இந்த கம்பேரிசன் தான் என்னென்னா ரிலேட்டிவ் எரர். ஃபைன், ரிலேட்டிவ் எரர். ஸோ இந்த ராடை மெஷர் பண்ணும்போது 4 சென்டிமீட்டருங்கிறது ட்ரூ வேல்யூ, ஆனால் நான் 3 சென்டிமீட்டர் தான் அதை மெஷர் பண்ணியிருக்கேன்னா 4 சென்டிமீட்டர்ன்ற சின்ன மெஷர்மெண்ட்லேயே நான் வந்துட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு எரர் விட்டுருக்கேன். ஸோ அது எவ்வளோ எரர் வந்திருக்கு, நான் பர்சன்டேஜ் போடும்போது எனக்கு கிடச்சிது 25% எரர் கொடுத்துருக்கேன். வேறஸ் நான் ரிவரை மெஷர் பண்ணும்போது 59 கிலோமீட்டர் இருக்கு ரிவர், ஆனால் 58 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கேன். அந்த 1 கிலோமீட்டர் எரர் தான் வந்திருக்கு. அங்கே நான் எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருக்கேன், 1.69% எரர் கொடுத்துருக்கேன். அப்போ வெறும் 1%, 1.5% எரர் பெருசா, 25% எரர் பெருசா? 25% தான் பெருசு. ஸோ இது பர்சன்டேஜில் போடுறீங்க, இன்டூ 100 போடாமல் நார்மலாக கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் என்னது, ரிலேஷன். இதையும் நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இன்டூ 100 போடலனாலும் எனக்கு என்னது 100/59, சாரி 1/59, 1/4. இப்போ 1/59 பெருசா 1/4 பெருசானா 1/4க்கு தான் வேல்யூ எனக்கு பெருசாக கிடைக்கும் இல்லையா? அப்படின்னா ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டர் பெருசாக 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 வேல்யூ சின்னதாகிட்டே போகும். கரெக்டாக? அப்போது ஈவன் தோ நான் இந்த இடத்துல பர்சன்டேஜே கண்டுபிடிக்கலனா கூட ஜஸ்ட் பை சீயிங் தீஸ் 2 வேல்யூஸ் ஐ கேன் சே தட் இங்கே தான் எரர் பெருசு அப்படின்னு சொல்லலாமா? டு ஸ்டடி எரர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஃபினாமினாங்கிறத விட டு கம்பேர் தி எரர்ஸ். எஸ், சிங்கிள் ஃபினாமினாலையும் நம்ம ரிலேட்டிவ் எரர்னு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ இது மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன்னா அது வந்து சிங்கிள் ஃபினாமினா. கரெக்டாக? இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன்னா அது வந்து சிங்கிள் ஃபினாமினா. பட் இதையும் நான் வந்து சேர்ந்து கம்பேர் பண்ணுறேன்னா அது வந்து என்னது, மல்டிபிள் சினாரியோஸ். ஸோ வேறு வேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரே விஷயத்துக்கு வேறு வேறு ரீடிங்காக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு எரர் பெருசாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ரிலேட்டிவ் எரர் மூலமாக கண்டுபிடிக்கலாம். என்ன எரர் வந்திருக்கு அப்படின்றது தான் உங்களுடைய அப்சல்யூட் எரர். வாட் இஸ் தி எரர்? அப்சல்யூட் எரர் இஸ் நத்திங் பட் தி எரர், அவ்வளோதான். ஓகே, ரிலேட்டிவ் எரர் இஸ் ஹவு பிக் த எரர் இஸ். See, for example, இப்போ வந்து ஒரு 100 மார்க்குக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து 98 மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்கள் 98 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட எரர் என்ன, 2 மார்க். 2 மார்க் தப்பு விட்ருக்கீங்க. கரெக்டாக? அப்போ அந்த 2 மார்க்குங்கிறது உங்களுடைய அப்சல்யூட் எரர். கரெக்டாக? அதே இது உங்களுடைய ரிலேட்டிவ் எரர்னா என்ன, 98% உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது, 2% உங்களால் அங்கே அச்சீவ் பண்ண முடியலை.
வேறஸ் உங்களுடைய பழைய எக்ஸாமில் 100க்கு நீங்கள் 99 வாங்கியிருந்தீங்க. அப்போ 99 வாங்கினதுலேருந்து இப்போ 98 வாங்கியிருக்கீங்களா, குறைஞ்சிருக்கீங்களா? ஸோ எந்த அளவுக்கு இந்த வாட்டி தப்பு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்றதை நான் எப்படி கம்பேர் பண்ணுறேன்? பழைய மார்க் வச்சு கம்பேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸல் ஆகிருக்கீங்க, இல்லை ஃபுல் மார்க்னா 100, நீங்கள் 98 தான் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நான் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கம்பேர் பண்ணி நான் வந்து இது பெரிய தப்பா சின்ன தப்பா, ஒரு 48 ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்கா, 98 ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா யார் இங்கே நல்லா படிக்கிறாங்க, இதெல்லாம் நான் எதை வச்சு கம்பேர் பண்ணுறேன்னா ரிலேட்டிவ் எரர். கிளியரா ஜெகன்? கிளியரா? சரி. ஸோ இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி 2 விதமான எரர்ஸ் எடுக்குது, கம்பைன் பண்ணுறோம் எரர்ஸை. ஸோ ஐதர் எரர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம், இல்லைனா 2 எரர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம், இல்லை 2 எரரை மல்டிப்ளை பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம். டிவைட் பண்ணுற சுச்சுவேஷன் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆடாக சப்ட்ராக்டாக டிவைட் பண்ணுற சுச்சுவேஷனும் வரலாம். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ ஆடாக மல்டிபிகேஷன் டிவிஷன் எடுக்க ஒரே ரோல் தான். ஸோ ஆடாக சப்ட்ராக்டாங்கிறத பொறுத்து இந்த இடத்துல அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர் எந்த மாதிரியெல்லாம் வேரி ஆகுது அப்படின்றதான் ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ். உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபார்முலாவில் நீங்கள் எரர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எரர் எந்த மாதிரி ப்ராபகேட் ஆகிக்கிட்டே போகும், எந்த மாதிரி அந்த எரர் வந்து பிரதிபலிக்கும், அல்லது அது எந்த அளவுக்கு வந்து நம்ம மாற்றி எழுதணும், அப்சல்யூட் எரராக இருக்கும்போது, ரிலேட்டிவ் எரராக இருக்கும்போது, பெர்சன்டேஜ் எரராக இருக்கும்போது அப்படின்றத என்ன எதில் சொல்கிறோம் அப்படின்னா ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 2 சினாரியோ சொல்லியிருக்கேன், 2 ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா என்ன சொல்லுது, z is equal to a plus bன்னு சொல்லுது. இன்னொரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன சொல்லுது, லாகரிதமிக் ரூல்ஸ். எஸ், மோர் லைக் லாகரிதமிக். ப்ராபகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து ஜஸ்ட் லாக் ரூல்ஸ் மாதிரியே தான். ஓகேங்களா? சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இதுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் டேரெக்டாக லாக் ரூல்லையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ z is equal to a plus b, z is equal to இங்கே நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது, இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கம்பேர் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ z is equal to a plus b, z is equal to a minus b, 2 சினாரியோ இருக்குது. a plus bன்னு வரும்போது இதோடைய எரரையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் தான் பண்ண போகிறேன். ஸோ எரரையும் நான் ஆட் பண்ணுறேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா del z is equal to nothing but del a plus del b, del a plus del b. ஓகேயா? அண்ட் இங்கே என்ன பண்ணணும், அப்சல்யூட் எரர் a மைனஸ் பிக்கு அப்சல்யூட் எரர் பண்ணணும். அங்கேயும் del a plus del b தான். ஏன்னா we always add the errors. நோட் பண்ணிக்கோங்க. we always add the errors எப்போவுமே நம்ம ஆட் தான் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே அப்சல்யூட் எரரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபார்முலாவில் a ப்ளஸ் பின்னு இருந்தாலும் சரி, a மைனஸ் பின்னு இருந்தாலும் சரி, அப்சல்யூட் எரர்னா 2 எரரையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் தான் பண்ணணும். ஓகேயா? ரிலேட்டிவ் எரர்னா என்ன, del z by zன்னு சொல்லுவோமா? அப்போ del z by zனா மேலே அதே மாதிரி del a ப்ளஸ் del b divided by z is equal to என்னது, a plus b. அப்போ del z is equal to del a plus del b. அந்த டேர்மை அப்படியே தூக்கி இங்கே போட்டேன். z is equal to a plus b, அதை அப்படியே டினாமினேட்டரில் போட்டுருங்க. ஓகேயா? கிளியரா? அதே மாதிரி இங்கேயும் del z is equal to என்னது, del a plus del b தான் அப்சல்யூட் எரர்னா அதை தூக்கி நியூமினேட்டரில் போட்டுருங்க. கொஷின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, z is equal to a மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க, அதை தூக்கி டினாமினேட்டரில் போடுங்க. அப்போ இங்கே டினாமினேட்டரில் கொஷினில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, a ப்ளஸ் பின்னு இருந்தால் a ப்ளஸ் பின்னு போட போகிறீங்க, a மைனஸ் பின்னு இருந்தால் a மைனஸ் பின்னு போட போகிறீங்க. ரிலேட்டிவ் எரர் தெரிஞ்சிச்சுன்னா பெர்சன்டேஜ் எரர் என்ன எனக்கு ஈஸியாக எழுதிடுவேன். என்ன ரிலேட்டிவ் எரரில் என்ன எழுதணும் அதை அப்படியே எழுதிட்டு இன்டூ 100 போட்டேன்னா எனக்கு என்ன வந்துடும், பெர்சன்டேஜ் எரர் வந்துடும். அவ்வளோதான். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், del a மைனஸ் del b, சாரி இங்கே அப்சல்யூட் எரர் வந்து நம்ம நியூமரேட்டர் ப்ளஸ் தான் பண்ணுறோம் எரர்ஸை. வேல்யூன்னு வரும்போது வேல்யூவை கொஷினில் மைனஸ் வந்ததுன்னா மைனஸே போடுறோம். இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் எரர் வந்துடும். ஓகேயா? ஸோ நியூமரேட்டரில் அப்சல்யூட் எரர் இருந்தால் அப்சல்யூட் எரருக்குள்ள ரிலேஷன் அப்படியே தூக்கி போடுறீங்க. டினாமினேட்டரில் கொஷினுடைய வேல்யூ இருக்குன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ ப்ளஸ்னா ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ் அப்படியே தூக்கி போடுறீங்க. இது மாதிரி தான் ரிலேட்டிவ் எரர் எழுதணும். அப்சல்யூட் எரரில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், we always add the errors. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ரிலேட்டிவ் எரரில் என்ன வச்சுக்கணும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் போட போகிறோம். நியூமரேட்டரில் அப்சல்யூட் எரர் தான் போட போகிறோம். ஸோ அப்சல்யூட் எரரில் எப்பயுமே பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் தான் வரப்போகுது. டினாமினேட்டரில் ஆஸ் பர் த கொஸ்டின் போட போகிறோம். பெர்சன்டேஜ் எரரில் என்ன பண்ணணும்,
ரிலேட்டிவ் எரரில் என்னத்தை எழுதி வச்சோமோ அதில் இன்டூ 100 போட்டோன்னா என்ன வந்துடும், பெர்சன்டேஜ் எரர் வந்துடும். கிளியரா? ஸோ ஏ இப்போ பாருங்கள், ஏ இஸ் ஈக்குவல் டு 3.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. பி இஸ் ஈக்குவல் டு 2.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டர்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போது இந்த ரெண்டு வேல்யூ என்ன, இந்த ரெண்டு வேல்யூ என்னப்பா, இது ரெண்டும் தான் என்னது, எரர்ஸ் கரெக்டாக, இது ரெண்டும் தான் எரர்ஸ். இந்த 0.1 சென்டிமீட்டர் அண்ட் 0.2 சென்டிமீட்டருங்கிறது தான் என்னது இங்கே எரர்ஸ். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ ப்ளஸ் பி கேட்டிருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் அப்படியே ஆட் பண்ணி போடுங்க. 3.3 ப்ளஸ் 2.2 2.1 கரெக்டாக, ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை அப்படியே போட்டுருங்க. பி, ஏ ப்ளஸ் பி இது தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் அதோடைய எரர்ஸை ஆட் பண்ண போகிறீங்க. எரர்ஸை நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம், ஆல்வேஸ் ஆட் தி எரர்ஸ். ஓகேயா, ஆல்வேஸ் ஆட். இங்கே அடிஷன் இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவ சப்ட்ராக்ஷனில் பாருங்களேன், நான் கொஷினில் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் 3.3 ப்ளஸ் மைனஸ் 2.1 சப்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எரர் எழுதும்போது இங்கே நான் பாசிட்டிவில் தான் எழுதுவேன். ஏன்னா ஆல்வேஸ் ஆட் தி எரர்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குது, அந்த வேல்யூ வந்து அந்த ரீடிங் 1 வந்து என்னென்னா 3.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டருங்கிறது ஒரு ரீடிங், 2.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 சென்டிமீட்டருங்கிறது ஒரு ரீடிங். ஓகேயா, இதில் இருந்து ஆட் போத் த ரீடிங், சப்ட்ராக்ட் போத் த ரீடிங்னா, ஆட் போத் த ரீடிங் இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் போத் த ரீடிங்னா மெயின் ரீடிங்கை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, பட் எரரை என்ன பண்ணணும், எரரையும் நீங்கள் ஆட் பண்ணியே போட்டுருவீங்க. ஸோ தட் உங்களுடைய ஃபைனல் ஏ ப்ளஸ் பியோட ரீடிங் எப்படி இருக்கும்னா, ஏ ப்ளஸ் பியோட ஃபைனல் ரீடிங் என்ன, 3.3 ப்ளஸ் 2.1 என்னது 5.4 கரெக்டாக, 5.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.3 கரெக்டாக சென்டிமீட்டர்ஸ். ஏ மைனஸ் பியோடைய டோட்டல் ரீடிங் என்ன, இது வந்து ஜஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ இது வந்து நம்பர் 1 நம்பர் 2 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு ரீடிங் கூடிய டிஃப்ரென்ஸை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ரீடிங்கோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அகெயின் 3.3 மைனஸ் 2.1 இஸ் 1.2 கேட்டா, ப்ளஸ் ஆர் மைனஸ் அகெயின் இங்கே என்னது எரர் பொறுத்த வரைக்கும் 0.3 தான், ஏன்னா we always add the errors. கிளியரா? ஜஸ்ட் இந்த எரரை நீங்கள் எப்பயுமே ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கிறதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ண வச்சேன். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷன் புரிஞ்சிச்சு மேம். வாட் அபவுட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மல்டிப்ளிகேஷன்லேயே நமக்கு என்ன வரும், அப்சல்யூட் எரர் வரும் இல்லையா, அப்சல்யூட் எரர். ஸோ மல்டிப்ளிகேஷனில் அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு del z இஸ் ஈக்குவல் டு நீங்கள் எப்படி பண்ணணும்னா b இன்ட்டு del a ப்ளஸ் a இன்ட்டு del b. ஓகேங்களா, அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னங்க a, அது இன்ட்டு செகண்ட் வேல்யூவோட எரர் ப்ளஸ் செகண்ட் வேல்யூ இன்ட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவோட எரர். இதுதான் வந்து அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ரிலேட்டிவ் எரர் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இது கொஞ்சம் பெக்யூலியரான கேஸ், அதனால தான் இதை வந்து தனியாக எழுதியிருக்கேன். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். ஸோ del z by z இல்லையா ரிலேட்டிவ் எரர்னா, del z by zனா தனித்தனியாக இங்கே கண்டுபிடிங்க. del a by a ப்ளஸ் del b by b. இதே மாதிரி தான் ரிலேட்டிவ் எரர் நீங்கள் வந்து ஈவன் டிவிஷன் வந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் கண்டுபிடிப்பீங்க. ஓகேயா, எல்லா என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எல்லா வேல்யூஸுடைய எரர்ஸையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களுடைய டோட்டல் ரிலேட்டிவ் எரர். ஓகேயா, ஸோ del a by a ப்ளஸ் del b by b டிவிஷன் வச்சு வரதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்போ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதில் இருந்து ஐ கேன் ரைட் மை அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு z இன்டூ இந்த டோட்டல் போட்டேன்னா என்னோட அப்சல்யூட் எரர் நான் கண்டுபிடிச்சிடலாமா, del a by a ப்ளஸ் del b by b. ஸோ எனக்கு இஃப் சப்போஸ் அந்த ரெண்டு வேல்யூஸுடைய ரிலேட்டிவ் எரர் எனக்கு என்னன்னு தெரியும், ஸோ அதில் அந்த ரெண்டு வேல்யூஸுடைய ரிலேட்டிவ் எரர் வேல்யூ தெரியும் அண்ட் என்னுடைய ட்ரூ வேல்யூ தெரியும், அப்சல்யூட் எரர் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் செகண்ட் கேஸ் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா,
ஸோ இதிலேருந்து நான் இதை எழுதியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அப்சல்யூட் எரர் ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் எரர் என்ன? அகெயின் இது இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் கிடச்சிடும். பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு del A by A ப்ளஸ் del B by B வாட் எவர் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ ரிலேட்டிவ் எரரில் இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் கிடச்சிடும். ஓகேயா ஓகேயா கிளியர்? சரி, இதில் இன்னும் ஒரு சில விஷயம் இன்கேஸ் பவர் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு 3 கேஸ் இருக்குது. அதாவது என்னென்னா ஒரே ஒரு பவர் வருது, x is equal to a power n. ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் எரரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்சல்யூட் எரர்லாம் இங்கே மேட்டர் கிடையாது, ரிலேட்டிவ் எரரை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரிலேட்டிவ் எரர் என்ன? ரிலேட்டிவ் எரர் என்ன? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், x equal to a power n. அப்போ del x by x என்னென்னா அந்த பவரை அப்படியே பக்கத்தில் கொண்டு வந்துருங்க, n into del a by a, n into del a by a. பர்சன்டேஜ் எரர் என்ன? ரிலேட்டிவ் எரரில் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ இன்டூ 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் எரர், அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? செஷன் 6 o'clock முடிச்சுடுவேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ 5:15 ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் 2 டாபிக் தான். இது என்னென்னு பார்த்துட்டு கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் படப்படப்படாண்டு. ஓகே, 6 o'clock I will finish this session. ஏதோ வேலை இருக்கா? ஓகே. ஸோ அப்படி நான் ரிலேட்டிவ் எரர் மட்டும் எழுதுறேன். பர்சன்டேஜ் எரர்னா இன்டூ 100 அவ்வளோதான். ஸோ அதை நான் இங்கே திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. சரி, அதுவே இப்போ எனக்கு 2 பவர் வந்துருச்சு, a power n b power m. அப்போ இந்த இடத்துல என்னோட ரிலேட்டிவ் எரர் என்ன? ரிலேட்டிவ் எரர் இப்போ y is equal to a power n b power m. அப்போ இங்கே ரிலேட்டிவ் எரர் என்ன? del y by y is equal to n into a-குள்ள ரிலேட்டிவ் எரர் என்ன? del a by a ப்ளஸ் m into b-குள்ள ரிலேட்டிவ் எரர் என்ன? del b by b. ஓகேயா? ஜஸ்ட் அந்தந்த பர்டிகுலர் டேர்ம்ஸுடைய பவரை அந்த டேர்ம்ஸ்க்கு முன்னாடி போட போகிறீங்க. ஓகேயா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு அப்சல்யூட் எரர் பெருசாக தேவைப்படாதுப்பா. ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர் தான் ரொம்ப முக்கியம். ரிலேட்டிவ் எரர் வச்சு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் எரர் வேல்யூ என்ன? del a அப்படிங்கிறதா அது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த எரரோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அப்சல்யூட் எரர் இஸ் நத்திங் பட் த எரர். ஸோ திஸ் வேல்யூ திஸ் ரீடிங் ஹேஸ் திஸ் எரர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அந்த எரர் தான் நம்மளுடைய அப்சல்யூட் எரர். del a அப்படிங்கிறது அப்சல்யூட் எரர். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நம்ம பாதர் பண்ண தேவையில்லை. ஸோ ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர் மல்டிபிள் ரீடிங்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது மேஜராக ரிலேட்டிவ் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, நோ இஷ்யூஸ் டேக்கன். ஜஸ்ட் 6 o'clock முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்போ ஜெட்டுக்கு பாருங்களேன், மேலேயும் இருக்குது கீழேயும் இருக்குது. நியூமரேட்டர்லேயும் பவர்ஸ் வச்சுருக்கு, டினாமினேட்டரில் பவர் இல்லாமல் இருக்குது, பவர் வச்சே இருந்தாலும் அப்போ அந்த இடத்துல நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா del z is equal to மேலே உள்ளது எனக்கு தெரியும், நியூமரேட்டருக்கு del a by a ப்ளஸ் m இன்ட்டு del b by b இப்போ தான் பார்த்தோம். டினாமினேட்டருக்கு என்ன மேம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் அப்படியே தான், ப்ளஸ் தான், del c by c ப்ளஸ் del d by d அவ்வளோதான். ஓகேயா? நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன இருந்தாலும் எல்லா எரரையும் ஆட் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் ரிலேட்டிவ் எரர். சிம்பிள் ஆஸ் தட். ஓகேயா? சரி, இதில் நீங்கள் n mன்னு கொடுத்துட்டீங்க, nmலாம் இல்லை, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டன்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? If a physical quantity is multiplied by a constant 9a, இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா just ignore the constant. ஓகேயா? ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிற இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட்ஸ் தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல del x by x is equal to என்னென்னா del a by a தான். del x by x is nothing but del a by a தான். இந்த இதில் நான் கான்ஸ்டண்ட்டை கன்சிடரே பண்ண மாட்டேன். ஓகேயா? கான்ஸ்டண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேயா? ஜஸ்ட் இக்னோர் தி கான்ஸ்டன்ட். சரி அவ்வளோதான்ப்பா. ஸோ எஸ், எரர் அனாலிசிஸில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய சாராம்சங்கள் இவ்வளவு தான். சரிங்களா? இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கே தெரிய வந்துடும். மேஜராக எரர் அனாலிசிஸ் கேட்டாங்கன்னா இது இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லையா, இந்த ஐடியா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 4:30 செஷன் ஆரம்பித்தேன்னா
1 hour கூட இல்லை, ஒரு 40 minutes தான் சொல்லியிருப்பேன். 40 minutesமே நான் எழுதி சொன்னதுனால தான். ஜஸ்ட்டு ஒரு 5 ஸ்லைடு இவ்வளோ தான் வந்து எரர் அனாலிசிஸ். ஓகேயா? தியரி இஸ் ஓவர். ஸோ ப்ராப்ளம் பார்த்துடலாமா? ஸோ நான் இங்கே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணுறேன். இதில் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஐதர் உங்களுடைய சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி நம்ம படித்த பழைய கான்செப்ட்லேருந்தும் வரலாம். ஸோ அதுவுமே நம்ம சும்மா பார்க்கலாம். மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது போக நமக்கு இஃப் டைம் அலோஸ் ஐ வில் சால்வ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ. அப்படி இல்லைன்னாக்கா இதோட நம்ம செஷனை முடிச்சிடலாம். PYQs அகெயின் கொஞ்சம் ஒரு 4-5 சாப்டர்ஸ் முடிஞ்சப்பறம் அந்த 5 சாப்டர்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி நான் அகெயின் PYQ டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த செஷன்லேயும் மறுபடியும் உங்களுக்கு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் உடைய PYQஸும் வரப்போகுது. சரிங்களா? கிளியர்? சரி, ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்பா. கொஸ்டின் கிளியராக இருக்கா? தெரியுதா? ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். The least count of a stopwatch is 1/5 seconds. The time of 20 oscillations of a pendulum is measured to be 25 seconds. The maximum percentage error in the measurement of time is. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்டுலம் வந்து ஆக்சிலேட் ஆகும் இல்லையா, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ஆக்சிலேட் ஆகுது. ஸோ அந்த பெண்டுலம் 20 ஆக்சிலேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு ஸ்டாப் வாட்ச் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டாப் வாட்ச் வச்சு கால்குலேட் பண்ணும்போது 20 ஆக்சிலேஷன்ஸ் முடிகிறப்போ அவங்களுக்கு என்ன டைம் காட்டுது, 25 செகண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் காட்டுது. ஆனால் அந்த ஸ்டாப் வாட்சில் ஒரு எரர் இருக்குது. அதுதான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம், லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் எரர். லீஸ்ட் கவுண்ட் இஸ் நத்திங் பட் எரர். ஸோ இந்த ஸ்டாப் வாட்சில் எவ்வளோ எரர் இருக்குது, 1.5 செகண்ட்ஸ் எரர் இருக்குது. 1.5 செகண்ட்ஸுங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம அதை என்னன்னு சொல்லலாம், 1.5 செகண்ட் இஸ் நத்திங் பட் என்னதுமா 0.2 செகண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூலே என்ன அப்படின்னா, எஸ் லீஸ்ட் கவுண்ட் இஸ் தி அப்சல்யூட் எரர். ஓகேங்களா? ஸோ 1/5 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்கனாலே ரூல் நம்பர் 1 கன்வெர்ட் இட் இன்டூ டெசிமல். அதுதான் உங்கள் ப்ராப்ளமை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேயா? ஸோ 1/5 செகண்ட்ஸ்னால் என்னது, 0.2 செகண்ட்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 20 ஆக்சிலேஷன்ஸோட முடிவில் எனக்கு என்ன கிடச்சிருக்குது, 25 செகண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 25 செகண்ட்ஸுங்கிறது என்னது, என்னுடைய மெஷர்ட் வேல்யூ. ஓகேயா? பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஐ வில் சால்வ் ஹியர். பர்சன்டேஜ் எரருக்கு ஃபார்முலா என்ன, ΔX/X × 100. இந்த எக்ஸுங்கிறது என்னது, என்னுடைய மெஷர்ட் வேல்யூ. ஓகேயா? ΔX/X × 100. இந்த எக்ஸுங்கிறது இங்கே எனக்கு ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, மெஷர் வேல்யூ ட்ரூ வேல்யூலாம் இல்லை. இங்கே எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் தேட். ஓகேயா? ஓகே. ஸோ ΔX/X × 100. ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்காங்கிறதுனால நான் அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கிறேன். எனக்கு கிவன் டேட்டாலே அவ்வளோதான், ஒரே டேட்டா தான் கொடுத்து. கிஷோர் குமாரியா, குட் ஈவினிங் கிஷோர். என்னாச்சு லேட்டு? சரி, ஓகே. ஸோ அப்போ ΔX/X × 100. அப்போ இங்கே ΔX என்ன, ΔXங்கிறது என்னுடைய எரர் 0.2. எக்ஸுங்கிறது என்னது, எனக்கு கிடைச்ச மெஷர்மெண்ட் 25 செகண்ட்ஸ் இன்டூ 100 போட்டினா எனக்கு யார் கிடைப்பாங்கன்னா என்னுடைய பர்சன்டேஜ் எரர் கிடச்சிருவாங்க. ஸோ 0.2 / 25 எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது 0.2. இந்த 100/25 என்னன்னு சொல்லலாம், 100/25 என்னது 4. கரெக்டாக? 100/25 இஸ் நத்திங் பட் 4. அப்போ 4 × 0.2 0.8%. 0.8% தான் என்னுடைய ஆன்சர். 0.8% தான் என்னுடைய ஆன்சர். கிளியர்? யா, வெரி குட் ஜெகன், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். A physical quantity is represented by x is equal to m power a, l power b, t power minus c if the percentage errors in the measurement of m, l, t are alpha percentage, beta percentage and gamma percentage respectively. What is the maximum percentage error in x? So x is equal to, அது x எப்படி represent பண்ணுறாங்க, m power a, l power b, t power minus c அப்படின்னு சொல்லிட்டு அதை x வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேயா? அண்ட் இந்த எக்ஸ் எம்எல்டி இருக்கு இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ எரர் வந்திருக்காங்க, ஆல்ஃபா பர்சன்டேஜ், பீட்டா பர்சன்டேஜ், காமா பர்சன்டேஜ் வந்திருக்குது. இப்போ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்னது ரிலேட்டிவ் எரர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகும். இப்போ ரிலேட்டிவ் எரர் என்னது del x by x. del x by x is equal to என்னது? ஸோ இந்த மாதிரி m par a l par b t par minus c இதை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க? a into del m by m இதனை நான் லாஸ்ட்டாக சொன்னேன் ப்ளஸ் பவர் இருந்தால் ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருங்க b into del l by l ப்ளஸ் c into del t by t. ஏன் நான் இங்கே ப்ளஸ் போட்டேன் மைனஸ் போடாமல்? பவரில் மைனஸ் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிவே நீங்கள் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கும் போது we are going to add the errors ஆட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நம்ம இங்கே ப்ளஸ் மைனஸ்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. கிளியரா? ப்ளஸ் மைனஸ் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் del x by xனால் என்ன பண்ணணும்? இந்த ஓவரால் என்ன கண்டுபிடிச்சிக்கணும்? அது கூட இன்டூ 100 போட போகிறேன். அப்போ எனக்கு என்ன வந்துடும்? a into del m by m அது என்னது? பர்சன்டேஜ் எரர் ஆஃப் m வேல்யூ என்னது? ஆல்ஃபா. l வேல்யூக்கு பீட்டா, t வேல்யூக்கு காமா அதானே கொடுத்துருக்காங்க. அப்போ a into ஆல்ஃபா ப்ளஸ் b into பீட்டா ப்ளஸ் c into காமா. கரெக்டா? ஸோ a ஆல்ஃபா ப்ளஸ் b பீட்டா ப்ளஸ் c காமா அப்படிங்கிறது தான் இதில் கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இடத்துல மைனஸ் சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுவீங்க. we should always add the errors தான். ஸோ இங்கே மைனஸ் சி கொடுத்தாலும் don't bother about it. ஓகேயா? எஸ், ஆல்ஃபா பீட்டா காமாவை நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வெரி குட். ஸோ மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ எடுத்து தப்பாயிடாதீங்க. பவரில் என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எரர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். A force F is applied on a square plate of side L if the percentage error in the determination of L is 2% and that of force is 4%. Find the permissible error in pressure. Pressure na என்னப்பா? Pressure is equal to force by area. இங்கே ஏரியா கொடுக்கல, லெங்க் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லலாம்? I can say force by L square நான் சொல்லலாமா? அப்போ இங்கே எனக்கு பர்சன்டேஜ் எரர் இன் ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4%. தட் இஸ் del f by f into 100 is equal to 4%ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி del l by l into 100 equal to 2%ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? del p by p into 100 எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ del p by p into 100 அப்படின்னா I can write this as del f by f plus இந்த f by l square இருக்கு இல்லையா? அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? is equal to del f by f plus l square என்ன பண்ணிடணும்? 2 into del l by l. கரெக்டாக நான் போட்டிருக்கிறது கரெக்டாக? into 100 போடலாமா? ஸோ டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் எது இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பவர் டேர்மை ஃப்ரெண்டில் கொண்டு வாங்க, எரரை ஆட் பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, டிவிஷனாக இருந்தாலும் சரி. அப்போது நான் இப்போ என்ன பண்ணிடலாம்? எனக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 4%, இது வந்து 2 into 2%. ஸோ டோட்டலாக எனக்கு என்ன வந்துடும்? 8%. டோட்டல் எரர் என்ன? 8%. எஸ், வெரி குட் ஜெகன். யா, next. The percentage error in the measurement of the radius of a sphere is 3%. So அதோட வால்யூம் அதை மெஷர் பண்ணும்போது அந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 3%. ஸோ அப்போது இந்த எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் இட்ஸ் வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு என்ன? 4/3 πr3. இது தெரியலன்னா இந்த சம்மே சால்வ் பண்ண முடியாது. ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேயா? யா, வெரி குட் ஜெகன், வெரி குட். இஃப் த கான்செப்ட் இஸ் வெரி கிளியர், நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். நான் ஏன் இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணணும்னு அவசியமே, இத்தனை ஸ்டெப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு இது 4ன்னு தெரியும், டிவைடட் பை எல் ஸ்கொயர் தான். ஸோ எல் ஸ்கொயர் போட்டோம்னா இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, அது கூட ஒரு 2 போட்டு இது ஆட் பண்ணணும் தெரியும். இப்போ 4 + 4 8, அவ்வளோதான்.
டைரெக்டாக நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? நான் ஏன் இவ்வளோ சொன்னேன்னா ஃபார் பிகினர்ஸ், ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? டைம் சேவ் பண்ணியே ஆகணும் நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும். இதோ இட் இஸ் நீட் ஆர் ஜேஇ, நீங்கள் டைம் சேவ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எஸ், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்ன? 4/3 πr3. அப்போ இங்கே யார் வராங்க? r³ வராங்க. யார் வராங்க? r³ வராங்க. அப்போது என்ன பண்ணணும்? நமக்கு r வேல்யூ என்ன கொடுத்துருக்கோ அதை வந்து அப்படியே க்யூப் பண்ணி போடணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்படி படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. r வேல்யூவை க்யூப் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சர். அப்போ r வேல்யூவுக்கு ஆருக்கான எரர் என்னது? 3%. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? r³ பண்ணியிருக்காங்க. அப்போ 3% இன்ட்டு 3 போடணும். க்யூப் பண்ணிடல, இன்ட்டு 3 போடணும். ஓகேங்களா? ஏன் இன்ட்டு 3 போடணும்னு சிலர் மறுபடியும் கேட்பீங்க. அவங்களுக்காக நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ பர்சன்டேஜ் எரர் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது? 4/3 எல்லாம் அப்படியே வந்துடும். 4/3 π இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இக்னோர் த கான்ஸ்டன்ஸ். 4/3 π இதெல்லாம் கான்ஸ்டன்ஸ். ஸோ ஐ ஹாவ் இக்னோர் தி கான்ஸ்டன்ஸ். ரிமைனிங் யார் இருக்காங்க? r³ மட்டும் தான் இருக்காங்க. அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம்? 3 × ΔR/Rன்னு எழுதலாமா? 3 × ΔR/R × 100 எழுதலாமா? அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். 3 × ΔR/R × 100ங்கிறது தான் என்னது? பர்சன்டேஜ் எரர் இன் ரேடியஸ். அதோட வேல்யூ தான் இந்த 3%. அப்போ 3 × 3% which is 9%. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுறது தான். புரியலைன்னா இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலைன்னா அடிதான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, two quantities A and B are measured as A is equal to 20 plus or minus 0.2 and B is equal to 10 plus or minus 0.1. Absolute error in the quantity Z is equal to Z equal to A minus B. இப்போ இந்த இடத்துல எரர்ஸ் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க. வேல்யூ என்னன்னு கேட்கல, வெறும் எரரை மட்டும் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி எரர் ஹியர்? வாட் இஸ் தி எரர் ஹியர்? லிசன், இங்கே உங்களுக்கு யாரும் வேல்யூ கேட்கல, எரர் மட்டும்தான் கேட்குறாங்க. வாட் இஸ் தி எரர் ஹியர்? Come on, fast. Yes, of course, it's 0.3. 0.3. Very good. 0.3. So, ஒன்றுமே இல்லை. இங்கே உள்ள எரர் 0.2, இங்கே உள்ள எரர் 0.1. We should always add the errors. Always add the errors. நான் திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனல் எரர் என்னன்னு கேட்டிருக்காங்க. Always add the errors தான். ஸோ 0.2 + 0.1 0.3. அவ்வளோதான் இந்த சம்மு. ஓகேயா? Next, a student measures the period of oscillation of a simple pendulum as, பாருங்க, ஒரு சிம்பிள் பெண்டுலம் உடைய பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷனை அவர் மெஷர் பண்ணுறாரு. ஸோ என்ன ஆயிடுச்சு? அவர் வந்துட்டு மெஷர் பண்ணும்போது 2.63% செகண்ட், 2.56 செகண்ட், 2.42 செகண்ட், 2.71 செகண்ட், 2.8 செகண்ட் அப்படின்னு வருது. அப்போது மீன் அப்சல்யூட் எரர் என்ன? மீன் அப்சல்யூட் எரர் என்னன்னு கேட்குறாங்க. மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்? மீன் அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள். எஸ் ஜெகன், வாட்ஸ் யூர் டவுட்? வாட்ஸ் யூர் டவுட் ஜெகன்? யா, வெரி குட் சஷாங்க். Suppose they add a option like 30 plus or minus 0.3. Then what to choose? 30 plus or minus 0.3 கொடுத்தாலும் நீங்கள் 0.3 தான் கேட்கணும். ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அப்சல்யூட் எரரை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜெட்னு கேட்கல. வாட் இஸ் தி அப்சல்யூட் எரர் இன் தி குவான்டிட்டி Z? ஓகே, த வேல்யூ ஆஃப் த குவான்டிட்டி Z இஸ் 30 plus or minus 0.3. ஓகேங்களா? ஜெட்டுங்கிற குவான்டிட்டியுடைய டோட்டல் வேல்யூ தான் 30 plus or minus 0.3. பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வெறும் அப்சல்யூட் எரர் மட்டும் என்ன? அப்போ எரர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெயின் வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் 0.3ங்கிறது தான் அங்கேயும் ஆன்சர். ஓகேங்களா? எஸ் சஷாங்க். என்னது 27%? எந்த சம்முக்கு ஆன்சர் சொல்கிறீங்கன்னு தெரியல சஷாங்க். அப்சல்யூட் எரர்னா எரரோட வேல்யூ மட்டும்தான்ப்பா. அப்படின்னா 0.3 தான் வரும். ஓகே, சரி, இதை சொல்லுங்கள். மீன் அப்சல்யூட் எரர் என்ன வருது சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட் மெஷர்ஸ் அ பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன் ஆஃப் அ சிம்பிள் பெண்டுலம் ஆஸ் 2.63 seconds. ஸோ சிம்பிள் பெண்டுலம் இருக்கு இல்லையா? பெண்டுலம் வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ஆக்சிலேஷன்ஸை அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போது மீன் அப்சல்யூட் எரர் என்னன்னு கேட்குறாங்க. மீன் அப்சல்யூட் எரர் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? டேக் தி ஆவரேஜ்
டிவைடட் பை என்னது மீன் அப்சல்யூட் எரருக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன் எனக்கு இதில் டைரெக்டாக அந்த ஸ்லைடுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல ஓகே பின்னாடியே போவோம் மீன் அப்சல்யூட் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் எல்லா எரர்ஸ் முதல்ல ஆவரேஜை கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் எல்லா அப்சல்யூட் எரரையும் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அதோடைய மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை 5 போடணும் அப்படி தானே அப்போ எப்படி வரும் 2.62 வருமா ஒன் செகண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒன் செகண்ட் செய்யுங்க ஸோ ஆவரேஜ் என்ன வருது ட்ரூ வேல்யூ இஸ் தி ஆவரேஜ் வாட் இஸ் த ட்ரூ வேல்யூ ட்ரூ வேல்யூ இஸ் யுவர் மீன் வேல்யூ ட்ரூ வேல்யூ வந்து 2.62 வந்திருக்கணும் கரெக்டா உங்களுடைய ட்ரூ வேல்யூ இந்த கேஸில் 2.62 வந்திருக்கணும் கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸ் 2.63 ப்ளஸ் 2.56 ப்ளஸ் 2.42 ப்ளஸ் 2.71 ப்ளஸ் 2.8 divided by 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா 2.62 செகண்ட்ஸ்னு வந்திருக்கும் ஓகேயா மீன் அப்சல்யூட் எரர்னா முதல்ல எல்லாத்துடைய எரரையும் கண்டுபிடிக்கணும் அப்போது 2.63 மைனஸ் 2.62 என்ன வரும் மீன் அப்சல்யூட் எரர் ஈக்குவல் டு 2.63 minus 2.62 plus 2.56 minus 2.62 plus 2.42 minus 2.62 plus 2.71 minus 2.62 plus 2.8 minus 2.62 divided by 5 என்ன வந்துச்சு இப்படி தானே கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஏன் 2.62 சொன்னீங்க this is the mean absolute error right அப்போ வேல்யூ என்ன வருது கண்டுபிடிங்க ஃபாஸ்ட் yes 0.11 seconds correct இப்போ கிளியராக இருக்கா ஜெகன் கிளியராக இருக்கா அவசரப்பட்டு 2.62 சொல்லக்கூடாது ஓகேங்களா ஸோ 0.11 செகண்ட் தான் இந்த சம்முக்கான ஆன்சர் சரி நெக்ஸ்ட் போகலாமா இந்த சம் கிளியர் தானே இதுதான் மல்டிபிள் ரீடிங்ஸ் வச்சு கேட்குறது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் R is equal to V by I நமக்கு தெரியும் Vயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் எரர் இன் R என்னன்னு கேட்குறாங்க ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் எரர்ஸ் மட்டும் தான் இங்கே கேட்டிருக்காங்க இல்லையா அப்போ பர்சன்டேஜ் எரர் இன் R is equal to என்னது Vக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்திருக்கு 5 இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்திருக்கு 0.2 ஆஃப் I இல்லையா அப்போது டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் எரர்ஸ் இன் இது இங்கே எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ இங்கே 100க்கு 5 இல்லையா 5% நம்ம சொல்லலாமா 5/100 இந்த வேல்யூ பாருங்களேன் 0.2 டிவைடட் பை இங்கே 5/100 இங்கே வந்து என்ன வந்திருக்குது ஐயோட வேல்யூவில் வந்துட்டு வியோட வேல்யூ 5/100 இங்கே வந்து 0.2 டிவைடட் பை 10 அப்போது நான் இதை 100க்கு மாற்றுறேன் அப்படின்னா என்ன வந்துடும் 2/100 கரெக்டாக 2/100% கரெக்டாக 2/100% அப்போது இங்கே எனக்கு 2/100 அப்போ இங்கே என்னோட எரர் வந்து 5% வியில் del V by V into 100 ஓகே பர்சன்டேஜ் ஆஃப் del V by V
percentage of del I by A எனக்கு என்ன வந்திருக்கு 2%. அப்போது இங்கே என்னது R is equal to V by I. அப்போ V by I என்ன பண்ணணும் அப்படின்னா percentage கேட்கும்போது percentage of del R by R is equal to என்ன பண்ணணும் ரெண்டையுமே ஆட் தான் பண்ணணும். எத்தனை வந்திருக்கோ அதை ஆட் பண்ணணும். டிவைட்லாம் இங்கே பண்ண மாட்டோம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாத்துலேயுமே எரர்ஸை ஆட் தான் பண்ணுவோம் இல்லையா. இன்டூ 100. அப்போ இங்கே இது வந்து 5%, இது 2%. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7% தான் ஆன்சர். 7% இஸ் தி ஆன்சர். சஷாங்க் புரிஞ்சுதா? Sorry for late joining in live because I am solving chemical kinetics PYQs. That's okay Sashank. அந்த சமுக்கான ஆன்சர் வந்து 0.11 செகண்ட். அது ஏன் புரிஞ்சுதா? எஸ் பர்சன்டேஜ் எரர் இன் I is 2%. 2%ங்கிறத தான் நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும். இங்கே 0.2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 10ல் 0.2. அப்போ 100க்குன்னு பார்க்கும்போது என்னது அது 2 தான். ஸோ 2%. அதை நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 7% ஈஸியாக அரைவ் பண்ணிடுவீங்க. ஓகே ஓகே கிளியர்? சஷாங்க் 6க்கு ஆன்சர் வந்து டிமா டி. அது ஏன்னு உங்களுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீன் அப்சல்யூட் எரர்னா வந்து என்ன பண்ணணும்னா டோட்டலாக அந்த எரர்ஸை கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி டிவைடட் பை 5 போடணும். மீன் எடுக்கணும். அந்த எரர்ஸ்க்கான ஆவரேஜ் எடுக்கணும். சரிங்களா? இது நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணதுனால தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அகெயின் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த மீன் அப்சல்யூட் எரருக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த சம்ம சால்வ் பண்ணுங்கள். யூ வில் அரைவ் தி ஆன்சர். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகலாமா? ஷால் வி மூவ் ஆன்? 7 கொஷின்ஸ் தான் முடிச்சிருக்கோமா? ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். The length and breadth of a rectangular sheet are கொடுத்துட்டாங்க. How many significant figures the area be expressed? Significant figures பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். length and breadth கொடுத்துட்டாங்க. ரெக்டாங்கிள் லாஸ்ட் கிளாஸ் தான். லாஸ்ட் கிளாஸ் இன்றைக்கி எதுவும் நடத்தல. இதை பற்றி லாஸ்ட் கிளாஸோட கொஷின் தான். டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்கள். How many significant figures இருக்கும் ஏரியாவில்? Area is equal to an area of rectangle. Yes. Very good Jagan. Very good. Area of rectangle வந்து length into breadth. அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் பார்க்கணும். இது லென்த்துமே 3 சிக்னிஃபிகன்ட் தான் அண்ட் பிரெத்துமே 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது ஏரியாவும் அஃப்கோர்ஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் தான் வந்து சேரும். ஓகே நெக்ஸ்ட் ஃபாஸ்ட். If the area in mass is 2%, error in mass, error in velocity is 3%, kinetic energyயில் எவ்வளோ எரர் வரும்? மாஸில் 2% எரர், வெலாசிட்டியில் 3% எரர். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? K is equal to half mv². அப்போ மாஸில் 2% எரரு, வேற கலர் யூஸ் பண்ணுறேன் ப்ளூ. மாஸில் 2% எரரு, வெலாசிட்டியில் 2 into ஏன்னா ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 2 into 3% எரரு. ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு ஆட் தான் பண்ணணும். அப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் எரர் கிடச்சிருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 2 + 6 = 8%. Simple as that. Very good. Okay. எஸ் வித்தவுட் பென் அண்ட் பேப்பர். ஆமாம் வெரி குட். நான் இங்கே பண்ணினேன்னா யாராவது பிகினர் பார்த்தா புரியணுங்கிறதுக்காக தான். இதுக்கெல்லாம் நம்ம டைமே ஒதுக்கக்கூடாது. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணியே ஆகணும் இந்த கொஷின்லாம். ஓகேயா? கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து வரும். அட்லீஸ்ட் 2 கொஷின் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 3 கொஷின் வரதுக்கு கூட அரிதான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிலாம் வந்தால் யோசிச்சு பாருங்களேன். முத்தா 3 கொஸ்டின் 12 மார்க்கு அள்ளிட்டு போயிடலாம். 2 கொஷின் வந்தாலே 8 மார்க்கு இல்லையா? சரி அடுத்தது பாருங்க. given p is equal to a cube b square divided by root c into d. c ரூட் வந்து சிக்கு மட்டும் தான் இருக்குது, டிக்கு வந்து எந்த ரூட்டும் இல்லை, இன்டூ டி. இப்போ which quantity contributes most to the percentage error? நல்லா கவனிங்க. இங்கே அவங்க பர்சன்டேஜை கேட்கல. இதுவும் ஜென்ரல் கொஸ்டின் தான். பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். 4 குவான்டிட்டி இருக்குது ஏ பி சிடின்னு. ஏ வந்து கியூபில் இருக்குது, பி வந்து ஸ்கொயரில் இருக்குது, சி வந்து ரூட்டில் இருக்குது, டியில் வந்து பவர் 1 தான். விச் குவான்டிட்டி கான்ட்ரிபியூட்ஸ் மோஸ்ட் டு தி பர்சன்டேஜ் எரர் இன் பி? பியில் வரக்கூடிய பர்சன்டேஜ் எரரில் எல்லா குவான்டிட்டியுமே இஃப் ஆல் வேரியபிள்ஸ் ஹாவ் ஈக்குவல் பர்சன்டேஜ் எரர்ஸ்.
எரர் வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குன்னு வைங்க. சே 10% 10% 10% 10% தான், ஓகேயா? பட் பவர் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது which will contribute most to the percentage error, எது வந்து நமக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும், எந்த பவர்? நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே 10%னா எல்லா பவரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் சி ஏ தான். ஏன்னா ஏக்கு மட்டும் தான் என்னது பவர் வந்து கியூபில் இருக்குது. அப்போ இன்டூ 3 டைம்ஸ் ஆயிரும். 10%னா இது வந்து என்ன ஆயிரும், 3 × 10 30% ஆயிரும். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட். In a simple pendulum experiment, error in length 1%, error in time 2%, maximum error in acceleration due to gravity. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாகணும். என்ன ஃபார்முலா நான் இப்போ சொல்லிடுறேன், நம்ம இதெல்லாம் நம்ம திரும்ப படிப்போம். G is equal to 4 pi square L divided by T square. G is equal to 4 pi square L divided by T square. இதுதான் ஃபார்முலா. இப்போ சொல்லுங்க, மேக்ஸிமம் எரர் இன் ஆக்சலேஷன், மேக்ஸிமம் எரர் இன் ஜி என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் எரர் இன் ஜி என்னவா இருக்கும்? இதில் யூ நோ வெரி வெல் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எடுக்க போகிறது கிடையாது. அப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறது யாரையும் தான், இந்த எல்லையும் இந்த டி ஸ்கொயரையும் தான். ஸோ எல்லோட எரர் 1, டீயோட எரர் 2, அதுக்கு ஸ்கொயரில் வந்து இன்னொரு 2 இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். If they ask least contributing error, then answer is half. Yes, of course. Chances are there. இந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த வருஷம். Yeah. Yes, 5%. அவ்வளோதான். 5% is the answer. Okay, next. So, see, இவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கொஷின்ஸு வேறு மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் கான்செப்ட் ரொம்ப சப்பையான இந்த எரர் அனாலிசிஸ் கான்செப்ட் தான். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதா? யா சாரி எஸ் கமெண்ட் சீக்கிரமே பார்க்குறேன். எனிவே தட் இஸ் அ லேக், ஸ்மால் லேக் இருக்குது. பட் யா, வெரி குட் சஷாங், வெரி குட். ஃபைனலி எஸ், மீன் அப்சல்யூட் எரர், வெரி குட், கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க. 0.11 seconds. எஸ். சரி, இந்த கொஸ்டின் சொல்லுங்கள். எ குவான்டிட்டி அதே மாதிரி a³ b³ divided by root of c into d, பர்சன்டேஜ் எரர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பழைய கேஸ் என்ன சொன்னோம், ஒரே பர்சன்டேஜ் எரர்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஏக்கு 1%, பிக்கு 3%, சிக்கு 4%, டிக்கு 2%. டோட்டல் பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கண்டுபிடிங்க சீக்கிரம். ஃபாஸ்ட். வாட் இஸ் த பர்சன்டேஜ் எரர்? அதோட கரஸ்பாண்டிங் பவர்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, மொத்தமாக ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஃபாஸ்ட். 3 into வேறு எதுவும் இதுக்கெலாம் நம்ம எழுதிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. 3 into 1% ப்ளஸ் 2 into 3% ப்ளஸ் half into 4% ப்ளஸ் 2%. போட்டிங்கன்னா என்ன வரும்? 3 + 6 + 2 + 2 என்ன வருது? 13. வெரி குட், 13%. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். தி டென்சிட்டி ஆஃப் அ கியூப் இஸ் ஃபவுண்ட் பை மெஷரிங் மாஸ் அண்ட் சைட் லெங்த். இஃப் மாஸ் எரர், மாஸில் வந்து எவ்வளோ எரர் வந்திருக்கான்? 3%, லெங்த்தில் வந்து 2%. அப்போ டென்சிட்டியில் எவ்வளோ எரர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. டென்சிட்டினா என்னது? மாஸ் பை வால்யூம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல் கொடுத்துருக்காங்க. வால்யூம்னா என்ன பண்ணுவோம்? L³ பண்ணுவோம். இவ்வளோ தான் ஹிண்ட்டு. இப்போ சொல்லுங்கள், ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். எஸ் தட் இஸ் அ ஸ்மால் லேக், பட் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வரேன் கமெண்ட்ஸை. ஓகே, யா, சொல்லுங்கள். டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம்னா லெங்த் கியூபு, அவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், எரர் என்ன? மேக்ஸிமம் டென்சிட்டி எரர் என்ன? எஸ், 9%. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? ஃபாஸ்ட்டாக.
லென்த் கொடுத்துட்டாங்க, L is equal to ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி என்ன? அகெயின் என்ன தான் வந்திருக்காங்க, மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் அ சிலிண்டர் ஓகேயா, இன் கேஸ் ஆஃப் அ சிலிண்டர் மேக்ஸிமம் எரர் இன் டென்சிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் கரெக்ட் தான், ஜஸ்ட் டு கன்ஃபியூஸ். அவ்வளோதான் பா. எஸ் செகண்ட், எஸ் யூஆர் ரைட். சரி சொல்லுங்க. இங்கே வேல்யூவை பெருசு பெருசாக கொடுக்குறாங்கல்ல, எதுக்கு வேல்யூவை பெருசு பெருசாக கொடுக்குறாங்க? எதுக்கு வேல்யூவை பெருசு பெருசாக கொடுக்குறாங்க? சி இங்கே லென்த் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அப்போது இந்த 4ங்கிறது என்னது, உங்களுடைய எக்ஸ் வேல்யூ. இந்த 0.01ன்றது என்னது, உங்களுடைய டெல் எக்ஸ் வேல்யூ. கரெக்டா? அப்போது ரிலேட்டிவ் எரர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரிலேட்டிவ் எரர் இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன், எல் டெல் எல்னு சொல்கிறோம். ஓகேயா, இது எல் வேல்யூ, இது டெல் எல் வேல்யூ. அப்போ ரிலேட்டிவ் எரர்னா என்னது, ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை எல் இல்லையா? அப்போது 0.01 டிவைடட் பை 4 சொல்லலாமா? பர்சன்டேஜ் எரர்னா இதுலேயே இன்டூ 100ன்னு போடலாமா? இந்த மாதிரி தான் நம்ம ரேடியஸ்க்கும் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம மாஸ்க்கும் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ரேடியஸ், பர்சன்டேஜ் எரர் ஆஃப் மாஸ், இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாமா? அதில் இருந்து எரர் இன் டென்சிட்டி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. எரர் இன் டென்சிட்டி என்னன்ட்டு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேயா, clear and fast So, what is the density of a sphere? Density of a sphere. Sphere பொறுத்த வரைக்கும் density is nothing but m divided by pi r square l. m divided by pi r square l. ஓகேங்களா? m divided by, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிடலாமா? I will give you the formula. இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிடலாமா? யூஸ் திஸ் ஃபார்முலா. Come on, சால்வ் பண்ணுங்க. இதிலிருந்து I can write the error density is equal to del m by m plus 2 into del r by r plus del l by l. எழுதலாமா? del m by m என்ன? 0.01 divided by 6.25. கரெக்டா? del r by r என்னது? 0.001 divided by 2 into 2 0. என்ன கொடுத்துருக்காங்க? 0250. கரெக்டா? ப்ளஸ் del l by l என்னது? 0.01 divided by 4. ஓகேயா? இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் எரர் வரும் இன்டூ 100. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.16% வரும்பா. செகண்ட் டேர்ம் வந்து 4%, தேர்ட் டேர்ம் வந்து 8%. ஓகேங்களா?
ஸோ அப்போ டோட்டல் எரர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 0.16% ப்ளஸ் 2 into 4% ப்ளஸ் சாரி 2 into 4% ப்ளஸ் இது வந்து என்னது 0.1 divided by 4ங்கிறது 0.25%. 0.25%. ஸோ டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 8.41% வரும். 8.4 is the answer. Yes. Very good. Bit long calculation. Yeah. 8%. Yeah, 8.4% is the answer. 8.4% is the answer. 8.4% is the answer. ஓகேங்களா? பையா ஸ்கொயர் ஹெச். பையா ஸ்கொயர் ஹெச் இங்கே நம்ம லெங்க்னு சொன்னதுனால பையா ஸ்கொயர் எல்னு போட்டுக்கோம். ஓகே, கிளியர்? கொஞ்சம் ட்ரிக்கி, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸே பார்த்துட்டு வந்துட்டு நீட் எக்ஸாமில் கஷ்டமான கொஷின் வந்தால் என்ன வந்து திட்டுவீங்க. அந்த மேம் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுச்சு பாரு, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அடிக்கல அப்படின்னு இல்லையா? ஸோ எஸ், கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ். ஏன்னா எவ்ரி இயர் த எக்ஸாம் இஸ் கெட்டிங் டஃபர். ஸோ கொஞ்சம் பிட் இட்ஸ் a bit லாங். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின். ட்ரை டு சால்வ் இட். ஓகே, ஸோ இதுக்கெலாம் நம்ம வந்து சின்ன ட்ரிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண பழகிக்கணும். ஓகேங்களா? லைக் 1/4 அப்படின்னு சொல்லி வந்தாச்சுனாலே நம்ம அதுலேருந்து 25%ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். கரெக்டாக? 1/25 வந்ததுன்னா 4%. இதெல்லாம் சின்ன கால்குலேஷன்ஸ் தான். அந்த 1/6 இருக்கு இல்லையா, 1/6.25 அதை வந்து நீங்கள் தோராயமாக கண்டுபிடிக்கலாம். ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைனா கூட தோராயமாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். தோராயமாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது 0.16. அது இல்லாமையே கூட உங்களுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் 8% வந்துடும். ஆஸ் சஷாங் கால்குலேட்டட். வித்தவுட் கால்குலேட். அதை தான் ஜெகன் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, சி நான் ப்ளூ கலர் வச்சு காட்டுறேன். இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது 1/25. 1/25 வந்துச்சுனாலே அது வந்து என்னது 4%. கரெக்டாக? 4%. இது என்னது 1/4. 1/4னா 25%. டெசிமல் பிளேசஸை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கனாலே போதும். கரெக்டாக? அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சு, 2 into 4%னாலே அது சம்வாட் 8%க்கு மேலே தான். அப்போ 8%க்கு மேலே தான் தெரிஞ்சிச்சுனாலே 8.4 தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்னது 0.25% தான். 1/4ங்கிறது 25%. ஆனால் இங்கே 0.01 இருக்குது. அப்போ 0.25% தான். அப்போ 8.2. இந்த ஃபஸ்ட் வேல்யூ ரொம்ப பிக்கர் வேல்யூ. இதை நீங்கள் டோட்டலாக நீங்கள் இக்னோரே பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ரிமைனிங் ஜஸ்ட் இந்த 2 வேல்யூஸை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அந்த 8%, 8.2 சம்திங் தான் ஆன்சருங்கிறத அரைவ் பண்ணிடுவீங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். இது இல்லைன்னு எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து 8.4 தான் கொண்டு வந்துடலாம். ஓகேயா? ∆m/m என்னன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. 1/25, 1/4 நமக்கு தெரியும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்லேயே நடத்திட்டேன். ஓகே, கிளியர்? சரியா? நெக்ஸ்ட் போகலாமா? சரி, இப்போ சொல்லுங்கள். A body falls from rest if distance error is E1 and time error வந்து E2. Then the error in estimating G is என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரீ ஃபால்லாம் நம்ம இன்னும் நடத்தலை. பட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ the formula you have to use here is G is equal to 2s/t². சரிங்களா? சரி, இப்போ சொல்லுங்கள். எஸ்ங்கிறது வந்து டிஸ்டன்ஸ், டீங்கிறது வந்து டைம். இப்போ சொல்லுங்கள், what will be the error? ஆப்ஷன் என்ன? ஆன்சர் என்ன? எஸ், ஃபாஸ்ட். 6 o'clock ஆயிடுச்சு. ஸ்டில் we have 5 more questions. ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க. 2s/t². எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ், அதோட எரர் E1. டீங்கிறது டைம், அதோட எரர் E2. இப்போ சொல்லுங்க. எரர் இன் எஸ்டிமேட்டிங் G என்ன வரும்? E1 + E2வா? E1 + 2E2வா? எஸ், வெரி குட். E1 + 2E2 அவ்வளோதான். ஓகேயா? E1ங்கிறது டிஸ்டன்ஸை குறிக்குது, எஸ், ப்ளஸ் 2 into டைம் வரும், ஏன்னா T² இருக்கிறதுனால. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா E1 + 2E2 அவ்வளோதான். வெரி குட். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட் இஸ் மோஸ்ட் ப்ரிசைஸ்? பார்த்த உடனே சொல்லணும். எஸ், ஃபாஸ்ட், ஹரி அப்.
இதில் எந்த 4 மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் எது மோர் ப்ரிசைஸ்? எப்பயுமே மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ எஸ். ஸோ அக்யூரசி, ப்ரெசிஷன் 2 விஷயம் இருக்குதுப்பா. அது என்ன தெரிஞ்சுக்கோங்க. அக்யூரசி அப்படின்னா வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா. இப்போது நான் சொன்னேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நான் காமிச்ச எக்ஸாம்பிள். ஸோ இந்த டேபிளோட லென்த் வந்து 100 சென்டிமீட்டர். நான் வந்து போய் மெஷர் பண்ணுறேன் 100.5ன்னு நான் மெஷர் பண்ணுறேன். நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க 101ன்னு மெஷர் பண்ணுறீங்க. அப்போ நம்ம 2 பேரில் யார் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியிருக்கோன்னா, the difference between the true value and the measured value. யாருக்கு எரர் கம்மியாக இருக்குது? how close a measured value is to the true value. நம்மளோட மெஷர்மெண்ட் வேல்யூ ஆக்சுவல் வேல்யூவுக்கு எவ்வளோ க்ளோஸராக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ அதுதான் ஹை அக்யூரசிங்கிறது. அக்யூரசி அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னது? எந்த அளவுக்கு நம்மளோட மெஷர்ட் வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு பக்கத்தில் இருக்குதுங்கிறது தான் அக்யூரசி. ப்ரெசிஷன் அப்படின்னா என்னதுன்னா, நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஓகேயா? ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ட்ரூ வேல்யூ கிடையாது, ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ரிப்பீட்டட் மெஷர்மெண்ட்ஸு ஒன்னோட ஒன்று எவ்வளோ க்ளோஸராக இருக்குது, அதுதான் வந்து ப்ரெசிஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரே ரீடிங் நான் வந்து 3 ரீடிங் எடுக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து 8.2 வருது, செகண்ட் டைம் 8.21 வருது, தேர்ட் டைம் மறுபடியும் 8.2 வருது. அப்போது இந்த இடத்துல என்னோடய வேல்யூஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் எவ்வளோ தூரம் ப்ரிசைஸாக வருது, அதுதான் வந்து ப்ரெசிஷன் அப்படிங்கிறது. ஓகேயா? இங்கே ட்ரூ வேல்யூ 10 கூட இருக்கலாம். ஆனால் நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 8.2 தான் வரலாம். அக்யூரசி கம்மி தான். ஆனால் நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரென்ஸே வரலை. நான் எத்தனை தடவை மெஷர் பண்ணாலும் எனக்கு 8.2 சம்திங்லேயே தான் வேல்யூ வருதுன்னா அதுதான் ப்ரெசிஷன். ஸோ ப்ரெசிஷன்ங்கிறது ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ எவ்வளோ க்ளோஸராக இருக்குங்கிறது. அக்யூரசிங்கிறது ட்ரூ வேல்யூவுக்கு அது எவ்வளோ க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேயா? இப்போது இந்த மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வைங்க. இந்த மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எதில் உள்ளதுலேயே சின்ன வேல்யூ என்ன? மில்லிமீட்டர். அண்ட் ஆல்சோ அதில் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது, 5.00 இருக்குது. அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுனாலே என்னது, இன்னும் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். அண்ட் மில்லிமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ரொம்பவே ப்ரிசைஷனை நோக்கி தான் போகுது. ஓகேங்களா? ஸோ 5.00 mm அப்படின்றது தான் இங்கே மோஸ்ட் ப்ரிசைஸ் வேல்யூ. ஓகேயா? நான் அக்யூரசி ப்ரெசிஷன் சொல்ல விட்டேங்கிறதுனால இந்த ப்ரிசைஸுங்கிற வார்த்தையை நான் பார்த்த உடனே சரி அதையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஓகே நெக்ஸ்ட். எஸ் ஃபாஸ்ட். மாஸ் அண்ட் வால்யூம் are 4.237 grams and 2.5 centimeter cube. Density, correct significant figures டென்சிட்டியோட வேல்யூ என்ன? இதை நீங்கள் சால்வே பண்ணக்கூடாது. ஓகேயா? ஜஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம். பட் யா 2 விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஓகே யா சொல்லுங்கள். மாஸ் அண்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டென்சிட்டியோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. among the 4 options. What is the value of density among the 4 options? See, இதில் நீங்கள் சால்வே பண்ணாதீங்கப்பா, ஜஸ்ட் பாருங்களேன். 3 வேல்யூ பாருங்கள், 1.69, 1.7, 1.6948. அப்போ என்ன அர்த்தம்? இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து ஷுட் பி அரவுண்ட் 1.69 சம்திங்கில் இருக்குது. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பேஸ் பண்ண கொஸ்டின் தான். அப்போ 1.6ங்கிற வேல்யூ வந்து இட் இஸ் நாட் வெரி க்ளோசர் டு 1.69. அப்போ திஸ் இஸ் ரூல்ட் அவுட். அப்போ கன்சிடர் தீஸ் 3 வேல்யூஸ். இதில் இந்த 2 வேல்யூ மாஸ் வால்யூம்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது? மாஸ் பை வால்யூம். அப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்ததுன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான். இப்போ எதுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கம்மி? 2.5க்கு தான். இங்கே எத்தனை? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான். அதே மாதிரி 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எங்கே இருக்குது? 1.7 தான் இருக்குது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ஆன்சர். அவ்வளோதான். இங்கே நான் எதுவுமே சால்வ் பண்ணல. ஓகேங்களா? கிளியரா? மோஸ்ட்லி க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் தான், அதில் ஒன்று தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் 1.6 வருமானு கேட்டிங்கன்னா வர வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்.
இஃப் எல் அண்ட் பி கொடுத்துட்டாங்க, எல் ப்ளஸ் பி என்னன்னு கேட்குறாங்க. அடிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் என்ன பண்ணணும்? அடிஷன் பண்ணும்போது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் எதை நம்ம பார்க்கணும்? டெல் மீ த ரூல். டெசிமல் பிளேசஸ், ஃபியூவர் டெசிமல் பிளேசஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஃபியூவர் டெசிமல் பிளேசஸ் எங்கே இருக்குது? இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் எங்கே வருதோ அதுதான் என்னோட ஆன்சர். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வர ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வருது? எஸ். Question will be tricky. Key, will they add an option like 1.6? Yes, of course they will add. நீங்கள் இங்கே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரூல் தான். அடிஷன் சப்ட்ராக்ஷன்னா டெசிமல் பிளேசஸை பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோடைய நம்பர்ஸை பாருங்கள், நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பாருங்கள், அவ்வளோதான். இந்த ரூலை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு கடவுளை நீங்கள் ஆன்சர் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அதுக்கு மேலெலாம் ரொம்ப ட்ரிக்கியாலாம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ரவுண்டிங் ஆஃப்லாம் கேட்டதில்லை. இந்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ் 4.4. வெரி குட். ஏன்னா இதுக்கு 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. சாரி, 2 டெசிமல். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டெசிமல் பிளேஸ் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டெசிமல் பிளேஸ், இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டெசிமல் பிளேஸ். அடிஷன். ஓகே, நெக்ஸ்ட். டைமென்ஷன் ஆஃப் சோலார் கான்ஸ்டன்ட். சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன மேம்? எனக்கு தெரியாதே. அதான் கொடுத்துட்டானே, எனர்ஜி ஃபாலிங் ஆன் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். எனர்ஜி ஃபாலிங் ஆன் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். இப்போ சொல்லுங்கள் என்ன வரும்னு? இப்படின்னு வச்சுக்கோம், எனர்ஜி ஃபாலிங் ஆன் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். ஓகேயா? அப்போ எனர்ஜிக்கு என்னது? எனர்ஜிக்கு எனக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். mL2 T⁻². ஒர்க், எனர்ஜி, டார்க்கு எல்லாத்துக்குமே mL2 T⁻². ஏரியாவுக்கு என்னது? L². டைமுக்கு என்னது? T. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா சோலார் கான்ஸ்டன்ட்டுக்கானது எனக்கு கிடச்சிரும். L² கேன்சல் ஆயிரும். T வந்து இந்த T மேலே போகும். ஸோ அப்போது m × T⁻3. m T⁻3 ஆப்ஷன் B. ஓகே, கிளியரா? சோலார் கான்ஸ்டன்ட் படிக்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க தான் கொஸ்டினில் ஹிண்ட் கொடுத்துட்டாங்களே, எனர்ஜி ஃபாலிங் ஆன் யூனிட் ஏரியா பர் யூனிட் டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஓ மை காட், 19 தான் கொண்டு வந்தேன், 20 கொண்டு வரலையா? சரி, ஓகே. 20th கொஸ்டின் நான் எழுதிடுறேன். ஐ வில் ரைட் இட். கொஷின்ஸ் எடுத்து வச்சேன். 20th கொஷினை இதில் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட், ஐ வில் டேக் இட். Sashang, I can see that you are solving the previous questions. டேட்டா வந்ததுனால பழைய கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வெரி குட். எஸ், ஆன்சர்ஸ் கரெக்ட் தான். நான் செக் பண்ணிகிட்டே தான் வரேன். எனிவே நானும் டிக் பண்ணியிருப்பேன் இல்லையா, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஸோ லாஸ்ட் கொஸ்டின். இஃப் நான் கொஷின் எழுதிடுறேன். கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? இஃப் த பர்சன்டேஜ் எரர் இன் த மெஷர்மெண்ட்
of momentum and mass of an object. இதோட செஷன் முடியுது, கவலைப்படாதீங்க ஜெகன். are 2% and 3% respectively, then maximum percentage error in the value of kinetic energy equal to dash. Maximum percentage error in the value of kinetic energy equal to dash. நான் இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கல, டேரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் பார்க்கலாம். பிகாஸ் ஆப்ஷன்ஸ் நான் இங்கே எழுதுனேன்னா சால்விங்க்கு எனக்கு இடம் இருக்காது. ஸோ எஸ் ஃபர்கட் அபவுட் ஆப்ஷன்ஸ், ஜஸ்ட் டேரெக்டாக சால்வ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபஸ்ட்டு மொமெண்டம். மொமெண்டம்னா நமக்கு என்னன்னு தெரியும்ப்பா? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வால்யூம். தெரியுமா? ஸோ கைனடிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம்னா p²/2m. p²/2m. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. கைனடிக் எனர்ஜின்னு என்ன சொல்லுவோம்? ½ mv²ன்னு சொல்லுவீங்களா? ½ mv²ன்னு சொல்லுவீங்களா? இது கூட ஒரு மாஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. மாஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? m²v²/2mனு வருமா? mvனா என்னது? p. அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம்? p²/2mனு எழுதலாமா? p²/2mனு எழுதலாமா? ஓகேயா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேயா? இப்போ சம்ம சால்வ் பண்ணுங்க. மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிறது தான் மொமெண்டம். ஓகேங்களா? எஸ், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிங்கிறது தான் மொமெண்டம். ஸோ அதுலேருந்து கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு p²/2m போடலாமா? ஒர்க் எனர்ஜி தியரம். எஸ், அதுதான் சொல்லியிருக்கேன். ரெண்டு விதமாகவும் நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா மட்டும் தான் தெரியும்னா ½ mv²லையும் நீங்கள் மேலேயும் கிளீ மாஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன வந்துடும்? m²v² வந்துடும். நமக்கு தெரியும் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு. அதுலேருந்து நீங்கள் வந்து m²v² p²ன்னு போட்டு p²/2mனு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து p²/2mனு டேரெக்டாக உங்களுக்கு ஒர்க் எனர்ஜி தியரம் படிச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். ஓகேயா? ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்கள். எஸ், வாட் இஸ் தி ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர் ஹியர்? சி, பிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? மொமெண்டம். பி இஸ் நத்திங் பட் மொமெண்டம். மொமெண்டம்க்கு வந்து என்னது? 2 × 2% ப்ளஸ் 2 × 3%. கேட்டா? விச் இஸ் ஈக்குவல் டு 4%. சாரி, இது 2 × இல்லையே, இது கான்ஸ்டன்ட். ஸோ எஸ், 4% ப்ளஸ் 3%, விச் இஸ் ஈக்குவல் டு 7%. 7% தானே ஆன்சர். எப்படி உங்களுக்கு 9 வந்தது? p²/2m. p²/2mனா p²க்கு மட்டும் தான் நீங்கள் இந்த ஸ்கொயரை ஃப்ரெண்டில் போடுவீங்க. அப்போ 2 × 2% ப்ளஸ் m வந்து மாஸ்க்கு கொடுத்துருக்குது 3%. அப்போ 4% ப்ளஸ் 3% 7%. ஏன் 9 சொல்கிறீங்க? என்னாச்சு ஜெகன்? என்னாச்சுமா? எதுக்காக 9 சொல்கிறீங்க? Come on, reply பண்ணுங்க. I'm just waiting for you. The session is over. So yes, others, the session is over. Units and dimensions, units and measurements. Yes, silly mistake. Okay. Yeah. Okay. மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல நானுமே silly mistake போட போனேன். 2 தூக்கி இங்கே போட போனேன். It's a constant, right? சரியா? So 7% is the answer here. So yes, almost 20 questions எனக்கு சால்வ் பண்ணோம். எப்படி இருந்தது செஷன்? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? I hope the session is useful.
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அகெயின் ஃப்ரைடே இன்னொரு ஃப்ரெஷ்ஷான சாப்டரோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேயா, கிளியராக நான் முடிச்சிட்டேன். ஃப்ரைடே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு ஃப்ரெஷ் சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரைடே இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட லைவ். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் பிளானிங் டு டேக் மை நெக்ஸ்ட் லைவ் ஆன் ஃப்ரைடே. ஓகே, எஸ், ஹோப் திஸ் செஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் த லைவ் கீழே யூடியூப்பில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுவேன், அதுக்காக தான். வெர்னியர் காலிப்பர்ஸ் 2 kg எல்லாமே லாஸ்ட் லைவ் நடத்திருக்கேன் ஜெகன். லாஸ்ட் லைவ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். அதில் நான் வந்து வெர்னியர் காலிப்பர்ஸ் 2 kg டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஆஸ் வெல் அஸ் அதோடைய எம்சிக்யூஸும் நாங்கள் சால்வ் பண்ணோம். சஷாங் வாஸ் தேர் இந்த லைவ். ஸோ நீங்கள் அந்த லைவ் பார்க்கல, ஓகே ஃபைன், பரவாயில்ல, நீங்கள் போய் அந்த லைவையும் கடவுடன் பார்த்துருங்க. ஓகேயா, ஸோ எஸ், ஐ எம் எண்டிங் திஸ் லைவ். தயவு செஞ்சு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் ஆஃப்டர் திஸ் லைவ். ஓகேங்களா, யா, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி த பிளான் இஸ் டேக்கிங் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் ஆல்டர்னேட்டிவ்லி. ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி மை பிளான் இஸ் டு டேக் ஃபிசிக்ஸ் கிளாஸஸ் ஃபார் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஓகேங்களா, ஸோ அண்ட் ஸ்மார்ட் போர்ட் வந்து ஐல் ட்ரை. ஆக்சுவலி ஹீ இஸ் டேக்கிங் ஃப்ரம் த ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் மை ஹோம். தட் இஸ் த ரீசன். பட் எனிவே, நானும் வந்து ஸ்டுடியோ போக ட்ரை பண்ணுறேன். டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் நான் கொஞ்சம் அங்கே போக முடியல. முன்னாடி அங்கே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னுடைய இது நார்மல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது வந்து சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக ஐ எம் டீச்சிங் ஃப்ரம் ஹோம். அதர் தேன் தட் ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணக்கூடாதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த இஷ்யூஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் டீச் ஃப்ரம் ஸ்மார்ட் போர்ட் ஒன்லி. ஓகே, தேங்க்யூ. சஷாங் வெரி குட். நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட் டு போத் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் டு ஆல் அதர்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் லைவ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். See you next live.